ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த சண்டே ஸ்பெஷல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். தொடர்ச்சியாக நாம் கர்த்தருடைய வார்த்தையை இந்த சண்டே ஸ்பெஷலில் பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் இந்த சண்டே ஸ்பெஷலுக்காக சில காரியங்களை தியானிக்கும் போது ஆண்டவர் சில காரியங்களை சொல்லிக் கொடுக்குறார். அதைத்தான் உங்களோட கூட நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஆனால் இந்த விஷயத்தை நான் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இன்னும் தோட்டத்தை விட்டு என்ன வெளியே வரல. இன்னும் படிக்க வேண்டிய விஷயங்கள் அந்த 3 அதிகாரத்துக்குள்ள நிறைய இருக்கிறது என்பது எனக்கு நல்லா தெரியுது. நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன். இந்த ஆதியாகமத்தினுடைய முதல் 3 அதிகாரம் ரொம்ப அற்புதமானவை. அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் முடியாது போல. இப்போவும் தொடர்ச்சியாக நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். இந்த தோட்டத்துக்குள்ள இருந்து தான் நிறைய விஷயங்களை ஆண்டவர் சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதை தான் நான் இன்றைக்கும் உங்களோட பேச போகிறேன். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம இப்போ தோட்டத்துக்குள்ளே இருந்தால் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை நாம் ஆதார வசனமாக நாம் வாசிக்க போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கும் புசிப்புக்கும் நலமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். இந்த வசனத்தில் தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நாம் முதலாவதாக கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஒரு சின்ன ஜெபத்தை செய்து நாம் கடந்து போவோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நாட்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ச்சியாக நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கிற உங்களுடைய வேதத்தின் மன்னாவுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, இதில் போதிக்கிறவங்க கேட்குறவங்க யாருமே இல்லை ஆண்டவரே. நாங்கள் அத்தனை பேருமே உங்கள்கிட்ட வாங்குறவங்க தான்ப்பா. ஆண்டவரே, உங்களுடைய வேத வசனம் எங்கள் அத்தனை பேருக்குமே தேவை ஆண்டவரே. எங்களை நீங்கள் போஷிக்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்துக்கு தேவையான உங்களுடைய வார்த்தைகளை அனுப்புகிறபடினால் உமக்கு நன்றி. இந்த நாளிலும் அப்படிப்பட்டதான ஒரு வார்த்தையை நீர் எங்களுக்கு தருகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் பேசும், நீர் இடைப்படும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம தோட்டத்துக்கு நடுவே 3 விதமான விருட்சங்களை கர்த்தர் உண்டாக்கினார் என்று சொல்லி நாம் ஏற்கனவே பல செய்திகளில் பார்த்துருக்கிறோம். அதில் குறிப்பாக இந்த ஜீவ விருட்சத்தை குறித்து நாம் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கிறோம், நிறைய செய்திகளை பார்த்துருக்கிறோம். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை குறித்து நாம் நிறைய பார்த்துருக்கிறோம். ஆனால் இந்த வசனத்தை வாசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு காரியத்தை கர்த்தர் எனக்கு உணர்த்தினார். என்ன உணர்த்தினார் அப்படின்னா, இந்த ஜீவ விருட்சமானது தோட்டத்துக்கு நடுவே இருக்கிறது என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏற்கனவே இதை பற்றி நம்ம தனியாக இந்த தோட்டத்துக்கு நடுவே இருக்கிற ஜீவ விருட்சம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கிறோம். மத்தியில் இருக்கிற பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தைன்னு வெளிப்படுத்தல் 2ல் ஆண்டவர் சொல்கிறார். இப்போ இதை வாசிக்கிட்டே இருக்கும்போது 3ஆம் அதிகாரத்துக்குள்ளே போகும்போது ஸ்திரீயை பார்த்து சர்ப்பம் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை. அதுக்கு ஸ்திரீ சொல்லுகிற அந்த ரிப்ளை பாருங்க. 3வது வசனம். ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறோம். நிறைய விஷயங்கள் அதை பற்றி பார்த்துருக்கிறோம். அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறதில்ல. ஆனால் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனி எங்கே பிளேஸ்மெண்ட் பண்ணப்பட்டிருந்தது நல்லா கவனிச்சு பாருங்க. ரொம்ப முக்கியமாக ஒரு இடத்துல இருக்கு, நடுவில் இருக்கிறது. நாம இது வரைக்கும் ஜீவ விருட்சம் நடுவில் இருக்குன்னு பார்த்துக்கிட்டே இருக்குமே ஒழிய நன்மை தீமை அறியத்தக்க கனி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுவும் அந்த தோட்டத்திற்கு நடுவில் தான் இருந்திருக்கிறது. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆண்டவர் ஏதேனிலே ஒரு தோட்டத்தை உண்டாக்கினார். அங்கே அநேக விருட்சங்களை உண்டாக்கினார். அதற்கு சென்டர் பாயிண்டாக ஆண்டவர் கொண்டு போய் ஜீவ விருட்சத்தை வச்சார். அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு பக்கத்திலேயே அதே நடு பக்கத்திலேயே இன்னொன்றும் இருக்கிறது. என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், நன்மை தீமை அறியத்தக்க கனி. அப்போ அந்த ஜீவ விருட்சத்தை நம்ம பார்க்க வேணும், சாப்பிட வேணும், எல்லாம் நிச்சயம்தான். ஆண்டவர் இங்கே தெளிவாக சொல்கிறார். 2ஆம் அதிகாரத்தில் எதெல்லாம் புசிக்கணும், எதை புசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுக்குறார். 16வது வசனத்தில் 17வது வசனத்தில் சொல்கிறார், சகலவித கனிகளையும் நீ புசிக்கவே புசிக்கலாம். அடுத்த வசனம் 17வது வசனம், நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீ புசிக்க வேண்டாம் அப்படின்னு. இப்போ இந்த கனியை புசிக்க வேணாம் ஆண்டவர் சொன்னாரா அப்படின்னு தான் சர்ப்பம் கேட்குது. அவளும் ஸ்திரீயும் அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் அந்த பழம் எங்கே இருக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அந்த அம்மா சொல்கிற வார்த்தை, அவங்க சொல்கிறதுனால தான் நமக்கு அது தெரியுது, தோட்டத்தின் நடுவே இருக்கிற. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இவங்க தோட்டத்து நடுவுக்கு வந்துட்டாங்க. அதான் ரொம்ப முக்கியம். ஆதாம் தோட்டத்தின் நடுவுக்கு வந்துட்டார். வந்து தான் இதை புசிச்சிருக்கிறார். அப்போது தோட்டத்தின் நடுவுக்கு வந்து அவங்க அந்த பாதைக்குள்ளே வந்துட்டாங்க. ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கிற பாதைக்கு அவங்க வந்துட்டாங்க. வந்து ஜீவ விருட்சத்துக்கிட்டையும் வந்துட்டாங்க. இதுவும் நடுவில் இருக்குது, அதுவும் நடுவில் இருக்குது. இப்போ இந்த இடத்துல தான் அவங்களுக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன். என்ன கன்ஃபியூஷன்? ஜீவ விருட்சத்தை சாப்பிடலாம், ஒரு சாப்பிடக்கூடிய பழம் அங்கே இருக்குது, கர்த்தர் பர்மிஷன் கொடுத்துருக்கிறார். அதே வேளையில் பக்கத்தில் சாப்பிடக்கூடாத பழமும் ஒன்று இருக்குது. அதை பக்கத்தில் தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார், நடுவிலே தான் இருக்குது. இது ரெண்டும் அருகாமையில் தான் வைக்கப்பட்டிருக்கிறது. இது ரெண்டத்தையும் ஆண்டவர் பக்கத்தில் பிளேஸ் பண்ணியிருக்கிறார். நிறைய பேர் என்கிட்ட மெயிலில் கேட்குறதான விஷயம் என்னென்னா, ஏன் ஆண்டவர் அவங்க தப்பு செய்வாங்கன்னு தெரிஞ்சு அந்த பழத்தை அங்கே வச்சாருன்னு கேட்குறாங்க. எப்பவும் நான் சொல்லுவேன், மனுஷனை கர்த்தர் உண்டாக்கினதுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது. அவனை சும்மா விளையாட்டுக்கெல்லாம் செய்யலை. அவனை செஞ்சது எதுக்காகன்னு சொல்லி மல்கியா 2:15 ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார்.
இந்த மனுஷனை ஆண்டவர் தயார் பண்ணி அவனை கொண்டு போய் ப்ரூஃப் பண்ணி ஆல்டர்னேட்டாக லூசிஃபருக்கும் அவனுடைய சந்ததிக்கு பதிலாக ஆதாமையும் அவன் சந்ததியும் கொண்டு போய் பரலோகத்தில் வைக்கணும். இப்போ அந்த லூசிஃபருக்கு பதிலாக இவன் நிரூபிக்கணும். லூசிஃபர் வானத்துக்கு ஏறுவேன், ஆராதனை கூட்டத்துக்கு தலைவனாவேன், அவருக்கு ஈக்குவலாக மாறுவேன். அந்த ஆசை ஆதாமுக்கு இல்லைன்றதை அவன் ப்ரூஃப் பண்ணணும். அதனால தான் தேவர்களை போல இருப்பீர்கள்னு இவன் சொன்ன போது ஆதாம் விழுந்துட்டார். அவனுக்கு வச்ச டெஸ்ட் அது. அந்த பழத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி அது. அந்த பழத்தை நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறது கீழ்ப்படிதலுக்கான ஒரு அடையாளம், ஒரு எக்ஸாமினேஷன். அதை நீங்கள் பாஸ் பண்ணாதான் அடுத்த ப்ரொமோஷன் பரலோகத்துக்கு போக முடியும். எக்ஸாமே இல்லாமல் போனீங்கன்னா உங்களுடைய ப்ரொமோஷனுக்கு வேல்யூ கிடையாது. இன்றைக்கி அப்படி தான் எல்லாமே இருக்குது பாருங்களேன். அந்த ப்ரொமோஷன் ஒன்று இருக்கணும். இயேசு கிறிஸ்துவே நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு, அதே மாதிரி தான் அந்த சோதனைக்கு யார் உட்படுத்தப்பட்டார்? ஆதாமும் உட்படுத்தப்பட்டார். அது ஒரு எக்ஸாமினேஷன் ஹால் மாதிரி, அது ஒரு டெஸ்ட் மாதிரி. அங்கே வச்சு டெஸ்ட் பண்ணி அவர் ஜெயிச்சார்னா மேலே போவார், அவ்வளோதான். அப்போ அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா பக்கத்தில் இருக்குது. இப்போ இவங்க ரெண்டு பேருமே எதில் ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்க? ஜீவவிருட்சத்தின் பாதைக்கு ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க உருவாக்கப்பட்டு தோட்டத்தில் வைக்கப்பட்டு கிழக்கே ஏதேன் தோட்டத்தில் உண்டாக்கப்பட்டு அவங்க நடுவுக்கு வந்துட்டாங்க, சென்டர் பாயிண்ட்டுக்கு வந்து பார்த்தா அங்கே ரெண்டுமே இருக்குது. இந்த ரெண்டும் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த பழம் அதாவது நன்மை தீமை அறியத்தக்கதான விருட்சம் பார்ப்பதற்கு எப்படி இருக்குது? பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு ஏற்றதும் புத்தியை தெளிவிக்கிறதும். இதுக்கு பலவிதமான டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் ஜீவ விருட்சத்தை பற்றி ஒரு டிஸ்கிரிப்ஷனும் இல்லை. பக்கத்தில் தான் இருக்குது, அதை பற்றி ஒன்றுமே சொல்லப்படவே இல்லை. நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன், ஜீவ விருட்சம் பார்வைக்கு இன்பமாக இருந்திருக்காது. ஏன் இருந்திருக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், கானானை பார்க்கும்போது சோதமையும் பார்க்கும்போது சோதம் பயங்கரமாக தேவனுடைய தோட்டத்தை போல இருந்தது, எகிப்தை போல இருந்தது. கானான் அப்படி இல்லை. கானான் உள்ளே தான் பாலும் தேன் ஓடுகிற தேசம். இப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டாங்க, ரெண்டு பேரும் வந்து நிற்கிறாங்க. இந்த ஜீவ விருட்சம் ஒருவேளை பார்வைக்கு இன்பமாக இருந்திருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். நான் எப்படி விசுவாசிக்கிறேன்னா, இயேசு கிறிஸ்துவானவர் விரும்பத்தக்க ரூபத்தில் வரவில்லை என்று ஏசாயா எழுதுகிறார். அவருக்கு விரும்பத்தக்க ரூபம் இல்லாதிருந்தது, அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். ஆனால் அவர் தான் நித்திய ஜீவனுக்கான வழி. அப்போ ஜீவ விருட்சம் தான் நித்திய ஜீவனுக்கான வழி. அது அசட்டை பண்ணப்பட்டது. ஏன்? ரெண்டு பழம் இருக்கு, ஒன்றை புசிக்கிறான், ஒன்று அசட்டை பண்ணுறான். இது நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடிய பழம் அசட்டை பண்ணப்பட்ட பழம். வேணான்னு விட்டுட்டான், கடைசி வரைக்கும் அவன் சாப்பிடல பாருங்களேன். ஆனால் இதுவோ விரும்பி சாப்பிடப்பட்டது. சோதோம் விரும்பி ஏற்றுக்கொள்ளப்பட்டது, பாவம் விரும்பி ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இன்னைக்கு நாமும் கூட இந்த நித்திய ஜீவ பாதையில் பிரவேசிக்கிறோம். நான் நித்திய ஜீவ பாதையில் பிரவேசிக்கிறவங்களை குறித்து நான் பேசுகிறேன். இப்பொழுது நாம் தொடர்ச்சியாக செய்திகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். நம்முடைய செய்திகள் எல்லாமே ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அதை தான் நம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். நான் விரும்புகிறேன் நாம பேசிக்காக, அதாவது ஆக்கியோன் எபிரேய ஆக்கியோன் சொல்லுகிற மாதிரி, நாம் அஸ்திவாரத்துக்குள்ளே நிற்க வேண்டாம். ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசத்துக்கு நேராக நாம் போவோம். இன்னும் நாம் மலைக்கு மேல் ஏறுகிற அனுபவத்துக்குள்ளே வருவோம், மலையின் உச்சிக்கு வருவோம், ஆவிக்குள்ளாகிற அனுபவத்திற்கு வருவோம், தேவனோடு கூட சஞ்சரிக்கிற அனுபவத்துக்கு வருவோம். இன்னும் நாம் உலகத்துக்குள்ளேயே இருக்கிற இந்த சுபாவங்களுக்கு பின்னால் ஓட வேண்டாம். அப்போ நித்திய ஜீவ பாதையில் பிரவேசிக்கிற ரெண்டு பேர், ஆதாமும் ஏவாளும், அவர்கள் அந்த ரூட்டில் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ராவல் பண்ண ஆரம்பித்து சென்டர் பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்க. எங்கே வந்துட்டாங்க? ஜீவவிருட்சத்துக்கிட்ட வந்துட்டாங்க. பக்கத்தில் பார்த்தா நன்மை தீமை அறியத்தக்க கனி. இன்னைக்கு நமக்கு நிறைய நேரத்தில் ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளணும். நாம் ஒரு விஷயத்தை பெற்றுக்கொள்ளுகிற இடத்திற்கு வரும்போது கடைசியாய் பக்கத்தில் அவன் ஒரு டைவர்ஷன் வச்சுருப்பான், பிசாசு. அதுதான் யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். நாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஒரு விளையாட்டு விளையாடி இருப்போம், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், பரமபதம்னு பேர். அந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடிட்டே வந்தீங்கன்னா அப்படியே ஜெயிச்சு மேலே வந்துடுவீங்க. 100 கட்டம் இருக்கும், 100வது கட்டத்தில் தான் அந்த கிஃப்ட் இருக்கும். ஆனால் 99வது கட்டத்தில் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, வலு சர்ப்பத்தின் தலை இருக்கும். அந்த 99 100 நீங்கள் அதை தாண்டிட்டீங்கன்னா கிஃப்ட்டு, தாண்டா விட்டால் அது உங்களை கொண்டு வந்து திருப்பி அதல பாதாள தீர்க்கையில் விட்டுரும். அந்த பரமபதம் ஒரு விதமான வேதாகமத்தினுடைய சத்தியத்தை வெளிப்படுத்தக்கூடியது. அதை நம்ம அவங்க விளையாடுறாங்க, அது வேற விஷயம். அதில் ஏனியும் நல்லா கவனிச்சிங்கன்னா, அதில் ஏனியும் பாம்பு தான் இருக்கும். ஏனி என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில். சர்வம் என்பது பிசாசை குறிக்கும். இது ரெண்டு தான் இருக்கும். ஏனியில் ஏறினீங்கன்னா மனுஷகுமாரன் மேல் ஏறுகிறவன், ஏறுகிறதையும் இறங்குறதையும் காண்பீர்கள். அதில் ஏறினா நேர நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வீங்க. அந்த பாம்போட வாயில் சிக்கினா பாதாளத்துக்கு போயிடுவீங்க. அதான் அந்த அந்த பாடத்தினுடைய திட்டம். அதில் 99வது இடத்துல வலு சர்ப்பத்தின் தலை இருக்கும், 100வது இடத்துல கிஃப்ட் இருக்கும். அதே மாதிரி தான் தோட்டத்துக்கு நடுவில் ஜீவ விருட்சமும் இருந்துச்சு, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சமும் இருந்துச்சு. ரெண்டும் பக்கத்தில் இருந்துச்சு.
எதை சாப்பிட்றதுன்னு ஆதாமுக்கு ஒரு கன்ஃபியூஷன். ரெண்டுத்தையும் பார்வையில் பார்க்குறான். ஜீவ விருட்சமா நன்மை தீமை அறியத்தக்க விருட்சமா? பார்க்கும் பொழுது ஜீவ விருட்சம் பார்வைக்கு இன்பமாக இல்லை. ஏன்னா அப்படி சொல்லலை, அதை பற்றி ஒன்றுமே சொல்ல. ஆனால் இயேசுவை பற்றி சொல்லுது, விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாது இருந்தது. அதே நேரத்தில் நன்மை தீமை அறியத்தக்க கனி பார்வைக்கு இன்பமாக இருந்தது. ஆபிரகாமுக்கு இருக்கட்டும், யாக்கோபாக இருக்கட்டும், எல்லாருக்குமே இப்படி ஒரு சோதனை இருந்தது. யாக்கோபு லாபான் வீட்டுக்கு போகிறான். அங்கே 2 பேர் இருக்கிறார்கள். ஒன்று லேயாள், இன்னொன்று ராகேல். லேயாளுக்கு விரும்பத்தக்க ரூபம் இல்லாது இருந்தது, கூச்சக்கண்ணி, பார்வைக்கு அவள் இன்பமாக இல்லை. ஆனால் ராகேல் விரும்பத்தக்க ரூபம், பார்த்த உடனே அவனுக்கு பிடிச்சிருச்சு. உடனடியாக ராகேலுக்காக அவன் வேலை செய்ய தொடங்குகிறான். ஆனால் தேவனுடைய திட்டம் ராகேல் இடத்துல இல்லை, லேயாள் இடத்துல இருந்தது. நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, லேயாள் ராகேல் ரெண்டுமே காட்ஸ் பிளான் தான், அதனால தான் அந்த 12 கோத்திரம் வந்துச்சு, ரெண்டுமே காட்ஸ் பிளான் தான். அப்படி கிடையாது. ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு. மத்திய எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 7-8 வசனத்துல, ஆதி முதல்ல ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் தேவனுடைய திட்டம். இந்த தேவ திட்டத்தை மோசே உங்கள் இருதயத்தின் கடினத்தின் நிமித்தம் மாத்துகிறார். தள்ளுதற் சீட்டை கொடுத்துட்டு இன்னொன்று கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற கான்செப்ட் எங்க வருதுன்னா, உங்கள் இருதயத்தின் கடினத்தின் நிமித்தமே மோசே அப்படி சொன்னான். ஆதி முதல் கொண்டு அப்படி இல்லை. கர்த்தர் ஒண்ணுதான், ஆதாமுக்கு ஏவாள் ஒண்ணு தான். அந்த ஒண்ணு எதுங்கிறதா கான்செப்ட். இப்போ ரெண்டும் பக்கத்துல இருக்கு. யாருக்கு? யாக்கோபுக்கு. எதை செலக்ட் பண்ணணும்? யாக்கோபு திருப்பியும் பார்க்கிறாரு. பார்வைக்கு இன்பம் எது? ராகேல். ராகேலுடைய முடிவு என்ன? வழியிலே மரித்து போனாள். ஆனால் லேயாளுடைய முடிவு என்ன? கானானுக்குள்ளே போய் மரித்து போனாள். யாக்கோபின் கல்லறையில் வைக்கப்பட்டாள், ரெபேக்காலின் கல்லறையில் வைக்கப்பட்டாள், சாராளின் கல்லறையில் வைக்கப்பட்டாள். அவள் ஓட்டத்தை ஓடி முடித்தாள். காட்ஸ் பிளான் லேயாள் மேலே இருந்தது. இன்னைக்கும் பக்கத்துல ரெண்டும் இருக்கு. இன்னைக்கு ரெண்டும் பக்கத்துல இருக்கு. உங்க வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் நியமிச்சதான ஒரு ஆசீர்வாதமும் அதுக்கு ஆல்டர்னேட்டா பிசாசு வச்சிருக்கிறதா ஒரு ஆசீர்வாதமும் பக்கத்துல இருக்கும். பெரும்பாலும் பிசாசு வச்சது பார்க்கறதுக்கு பார்வைக்கு இன்பமாகத்தான் இருக்கும். அது அக்செப்டலா நமக்கு தெரியும். இது இருந்தா நல்லா இருக்குமே. பிசாசு பயங்கர தந்திரக்காரன். உங்களை இந்த பழத்தை சாப்பிட வேணான்னு சொல்ல மாட்டான், இந்த பழத்தை சாப்பிட்டு பாருன்னு தான் சொல்லுவான். ஜீவ விருட்சத்தை சாப்பிடாதான் அவன் சொல்லல, நன்மை தீமை அறியத்தக்கனே சாப்பிட்டு பாருன்னு தான் அவன் சொல்றான். இன்னைக்கு பல நேரத்தில் நம்ம இந்த தப்பை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். வாழ்க்கையில் எந்த ஒரு டிசிஷன் எடுக்கும் போதும் நான் தான் சொல்லுவேன், நம்முடைய வாழ்க்கையோட டிசிஷன் படிப்பு காலத்திலேயே ஆரம்பிச்சிடுது. எதை படிக்கலாம்? படிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம எதை பார்க்கிறோம்? பார்வைக்கு இன்பம், புத்தியை தெளிவிக்கிறது, புசிப்புக்கு ஏற்றது, ஃபியூச்சருக்கு எது நல்லா இருக்கும், எது நல்லா சம்பாதிக்க முடியும், எது ஃபேனுக்கு கீழே வேலை செய்யலாம், எது ஏசியில் போய் வேலை செய்யலாம், எது வெளிநாட்டில் வேலை கிடைக்கும். நம்முடைய திட்டம் முழுக்க முழுக்க ஃபியூச்சரை பேஸ் பண்ணி, வாழ்க்கையை பேஸ் பண்ணியிருக்கு. ஆனால் கர்த்தருடைய திட்டம் நம்மை பேஸ் பண்ணியிருக்கு. உன்னுடைய எதிர்காலத்திற்கு எது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். எப்பவுமே ஆண்டவர் எனக்கு சொல்லிக்கிறது ஒன்று, நாம் எப்பவுமே ஃபார்வர்டாக போவோம், ஆண்டவர் எண்டுலேருந்து திரும்பி வருவார். நாம் பலிபீடத்திலேருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போவோம், தேவன் மகா பரிசுத்த ஸ்தலத்து பலிபீடத்துக்குள்ளே வருவார். எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, தேவனுடைய திட்டம் ஆப்போசிட்டாக இருக்கும். ஆல்டர்னேட்டில் ஒன்று பக்கத்தில் பிசாசு வச்சுருப்பான். எதுங்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். காரணம், லேயாள் பார்ப்பதற்கு அழகாக இருக்க மாட்டாள், ஆனால் தேவ திட்டம் அவள் மேல் இருந்தது. அங்கதான் யார் இருந்தா? யூதா கோத்திரம் இருந்தது. அங்கதான் யூதா கோத்திரத்தினுடைய திட்டம் வந்தது. அந்த யூதா கோத்திரத்து சிங்கம் தான் இயேசு கிறிஸ்து. அதோடு கூட நின்று விட்டதுன்னு இருக்கு. பிள்ளை பேர் அவளுக்கு நின்று விட்டது. 4வது குழந்தை பிறந்துச்சு, பினிஷ். 3வது குழந்தை லேவி, 4வது குழந்தை இயேசு கிறிஸ்து, யூதா கோத்திரம். 3வது குழந்தை ஆசாரியன், 4வது குழந்தை ராஜாக்கள். ஆசாரியனும் ராஜாக்களையும் பெற்றெடுத்து லேயாளுக்கு கர்ப்பம் நின்று விட்டது. அவ்வளவுதான், இதுக்கு மேல வேற ஒண்ணுமே கிடையாது. பினிஷ், ஓவர், முடிஞ்சிருச்சு. ஆனா இப்ப என்னாச்சு? யாக்கோபு இந்த தேவ திட்டத்தோடு கூட பார்வைக்கு இன்பமான ராகேலை உள்ளே சேர்த்த உடனே ராகேல் கதறா, எனக்கு ஒரு குழந்தை கொடு, எனக்கு ஒரு குழந்தை கொடு. இப்ப அவ தேவ திட்டத்துக்குள்ள இன்னொரு வேலைக்கார திட்டத்தை கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. இந்த வேலைக்கார திட்டம் சேர்ந்த உடனே என்ன ஆச்சு? தேவனுடைய திட்டத்தை விட்டு வழி விலகி போய் 5வது கோத்திரம் உள்ளே வருகிறது, 6வது கோத்திரம் உள்ள வருது. லேயாள் பார்க்குறாங்க, தேவ திட்டத்துக்குள்ள வாழ்ந்தவங்க, கர்த்தர் கரெக்டாக காட்ஸ் பிளானுக்குள்ள இருந்தவங்க. 4 கோத்திரத்தோட எல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த 4 கோத்திரத்துக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய அற்புதமான காரியங்கள் இருக்கு தெரியுமா? இந்த 4 கோத்திரம் தான் காட்ஸ் பிளான். அது எப்படிங்க நீங்க சொல்வீங்க? நீங்க 4 கோத்திரத்துக்கு அப்புறம் வந்தது எல்லாத்தையும் எடுத்து பாருங்க, காட்ஸ் பிளான் எப்படி இருந்துச்சுன்னு. அதுக்கப்புறம் மாடிஃபிகேஷன் வேற. நான் அதான் எப்பவுமே ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தது ஒன்று தான், காட்ஸ் வில் வேற, காட்ஸ் பர்மிஷன் வேற. தேவனுடைய திட்டம் வேறு, தேவனுடைய அனுமதி வேறு. இப்போ ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பாருங்க, தேவனுடைய திட்டம் சாராள் இடத்துல இருந்தது.
பக்கத்திலேயே ஆகாரம் வச்சிருந்தான் அவன். சாராளா ஆகாரா. சாராள் வந்து சொல்றாங்க, என்ன பிளான் சொல்றாங்க, ஆகார இடத்துல போய் சேரும். இப்போ இவன் சொல்லியிருக்கணும், இல்ல சாராள், உன் மூலமா தேவ திட்டம் நிறைவேறும், நான் விசுவாசிக்கிறேன். ஏன், எனக்கு 15ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லிட்டார் சாராள், வானத்து நட்சத்திரம் போல ஒரு சந்ததியை மாத்துவேன்னு சொல்லிட்டாரு. நீ உன் மூலமா கர்த்தர் கண்டிப்பா கொடுப்பாரு. அவன் நீதிமான், கர்த்தரிடத்துல போய் ஜெபம் பண்ணா கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்தி இருப்பார். பக்கத்துல ஒரு ஆல்டர்னேட், உன்னை வழிவிலக பண்ணுகிற ஆல்டர்னேட் உன் பக்கத்தில் தான் இருக்கிறது. உன்னை தேவ திட்டத்தை விட்டு பிரிக்கிறவன் உன் பக்கத்தில் தான் இருக்கிறான். உன்னை தேவ திட்டத்தை விட்டு பிரிக்கிறவள் உன் பக்கத்தில் தான் இருக்கிறாள். நோவேர், யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். ஆனால் தேவ திட்டத்தோடு இருக்கிற, தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற, தேவன் உன்னுடைய எதிர்காலத்துக்கு தேவையான பிளானை நிறைவேற்றுகிறவர்கள் உன் பார்வைக்கு அழகாய் இருக்க மாட்டார்கள், உன் இருதயத்துக்கு ஏற்றவர்களாக தெரிய மாட்டார்கள். நீ இதை விட ஆல்டர்னேட் நல்லா இருந்தா நினைக்குமே தோணும், நீ பார்க்கறதுக்கு அவங்க தான் பெஸ்ட் மாதிரி உனக்கு தோணும். ஆனால் அது தேவ திட்டம் அல்ல. அநேகருடைய வாழ்க்கையில அப்படித்தான் போச்சு. நிறைய பேர் சொல்வேன், நான் வந்து வெறும் தனிப்பட்ட வாழ்க்கையில மட்டும் சொல்லலை, ஊழியத்தின் பாதையிலும் சொல்றேன். கர்த்தர் உனக்கு என்ன ஊழியம் கொடுத்தாரோ அதான் ஊழியம். பிசாசு என்ன செய்வான் தெரியுமா, உங்களை யூ டர்ன் போட வைக்க மாட்டான், பக்கத்தில் ஒரு ஆல்டர்னேட் ட்ராக்கை போட்டு கொடுத்துருவான். அந்த ட்ராக் எங்கே போகுதுனே தெரியாது. சூரிய செடிக்கு கீழே எலியா இருக்கிறாரு, இப்போ அவர் சாப்பிட்டுட்டாரு, அப்பமும் தண்ணீரும் சாப்பிட்டு முடிச்சாச்சு, இப்போ எழுந்திருச்சு பிரயாணத்தை தொடங்கணும். பிசாசு பண்ண ஒரே சின்ன வேலை என்ன தெரியுமா, பிரயாணத்தை ட்ராக் அப்படி மாற்றி விட்டான், அவ்வளோதான். இவன் போக வேண்டியது தமஸ்கு வனாந்தரம், போனது பெயர்சபா வனாந்தரம். இரவும் பகலும் 40 நாள் ஓடி முடிச்சாச்சு. போய் நிற்கும் போது கர்த்தர் கேட்கிறாரு, எலியாவே உனக்கு இங்க என்ன வேலை, யூ ஆர் த ராங் ட்ராக். ஆண்டவரே எப்ப ட்ராக் மாறேன், சூரிய செடிக்கு கீழே மாறிட்ட நீ. ஏன், நீ வந்தது எகிப்துக்கு, போக வேண்டியது சிரியாவுக்கு. இது சவுத்தில் இருக்கு, அது நார்த்தில் இருக்கு. ட்ராக் எங்க மாறிச்சு, சூரிய செடி கீழே மாறிடுச்சு. ஆண்டவரே தேவ பர்வதம் பார்க்கறதுக்கு அப்படித்தான்ப்பா தெரியும், அங்கதான் எல்லா தீர்க்கதரிசியும் மறைஞ்சிருக்கிறாங்க, பார்க்கறதுக்கு அப்படித்தான்ப்பா தெரியும். எகிப்துக்கு போயிட்டா, இஸ்ரவேலுக்கு வெளியே போயிட்டா, ஏசபேலால ஒன்றும் பண்ண முடியாது. எஸ், எல்லாம் அப்படிதான் இருக்கும். ஆனால் தேவனுடைய திட்டம் அது அல்ல. தேவன் உனக்கு வச்சிருக்கிற பாதை வேறு. நீ ஒரு சேஃப் சைட் விளையாடணும்னு பார்க்குற, உன் ஃபியூச்சர் சேஃபாக இருக்கணும்னு நினைக்கிற. கர்த்தர் சொல்றாரு, உன் ஃபியூச்சர் சேஃப் என் கைக்குள்ள தான் இருக்குது, நீ போடுற பிளானுக்குள்ள இல்லை. நீங்க வச்சிருக்கிற எதிர்கால பிளானுக்குள்ள உங்களுடைய சேஃப் சிஸ்டம் இல்லை, கர்த்தருடைய கருத்துக்குள்ள இருக்கு. இன்னைக்கு நாம எதை டிசைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், கண்ணில் பார்த்து ஆராய்ச்சி பண்ணி, இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா, இதை செய்யலாமா. இதை விட இன்னொரு மிக மோசமான ஒரு விஷயம், அப்படி யாருக்கிட்டே போய் கேட்கறது, சாராள்கிட்ட போய் கேட்கறது. சாராள் கூப்பிட்டு சொல்லுவாங்க, ஆகார இடத்துல சேரும். ஓகே, சாராளே சொல்லியாச்சு, என்ன பிரச்சனை. நிறைய பேர் சொல்றாங்க, நான் ஒரு தீர்க்கதரிசிகிட்ட போய் கேட்டேன், அவரே சொல்லிட்டாரு, சோ தீர்க்கதரிசி சொன்னாரு, மிகப்பெரிய ஊழியக்காரர் சொன்னாரு, அந்த எவாஞ்சலிஸ்ட் சொன்னாரு. தேவன் சொன்னாரா, இல்ல அவர் தேவன் சொன்னாருன்னு தான் சொன்னாரு. உன்னிடத்துல தேவன் சொன்னாரா? தேவனிடத்துல போய் முழங்கால் படியிடுங்கள், தேவன் கிட்ட போய் கேளுங்க, ஆண்டவரே எனக்கு என்ன வச்சிருக்கீங்க, நான் எதை செலக்ட் பண்ணணும். இன்னைக்கு 2 இருக்கு, நிறைய கன்ஃபியூஷன்ஸ். படிப்புக்கு அடுத்து கல்யாண காரியங்கள் வருது, கல்யாண காரியங்களையும் இதே கன்ஃபியூஷன், எதை செலக்ட் பண்ணலாம். ஏன் பிஇ படித்தவர் பிஇ படித்தது தான் கல்யாணம் பண்ணணுமா, அதான் காட்ஸ் பிளானா? ஏன் படித்தவங்களுக்கு ஒரு படிக்காதவர் கல்யாணம் பண்ணவே கூடாதா? காட்ஸ் பிளான் அங்கே இருக்கவே இருக்காதா? இல்லை ஒரு நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு, இல்லை அதெல்லாம் லைஃப் ஸ்டைலுக்கு எல்லாம் கரெக்டாக வரும். லைஃப் ஸ்டைல் கர்த்தர் கையில் இருக்கு. கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ எல்லாம் பண்ணி முடிச்சு 10 வருஷம் கழிச்சு மெயில் அனுப்புறது, நாங்கள் 2 பேரும் ஆவிக்குரியவர்கள் தான், ஆனாலும் எங்களுக்குள் ஒத்து போக மாட்டேங்கிறது. இங்கே மாறல, 10 வருஷத்துக்கு முன்னாடி மாறிடுச்சு. இப்போ அதை ஒன்றும் சரி பண்ண முடியாது, அவ்வளோதான். ஆண்டவர் உனக்கு மாடிஃபை பண்ணி கொடுத்துருக்கிறார். காரணம் உன்னுடைய விருப்பம், நீங்கள் விரும்பினது. நன்மை தீமை அறியத்தக்க கனியும் ஜீவவிருட்சமும் உங்கள் பக்கத்தில் தான் இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்க எது பார்வைக்கு இன்பம். மாப்பிள்ளை வெளிநாட்டில் வேலை செய்கிறாரு, மாதம் 2 லட்ச ரூபா சம்பளம், அங்கே போனால் பொண்ணு நல்லா இருக்கும், அவர் டாக்டரு, அவர் பெரிய சர்ச்சில் மெம்பரு, அவர் ஒரு மிக முக்கியமான இடத்துல இருக்கிறாரு, இவருக்கு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா பையனை இந்த பாஸ்டருடைய பொண்ணுக்கு கொடுத்துட்டா பையன் நல்லா இருப்பான். நன்மை தீமை அறியத்தக்க கனி ஜீவவிருட்சம் எங்கே இருந்துச்சு தெரியுமா? பார்வைக்கு இன்பமாக இல்லாமல், நீ ஏற்றுக்கொள்ள முடியாமல் உன் பக்கத்துலேயே ஒரு இடத்துல இருந்துச்சு. உன் பார்வை அந்த ஜீவவிருட்சத்தின் மேலே போகவே இல்லை, அது பக்கத்திலே இல்லை. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? நீங்கள் நன்மை தீமை அறித்த கனி புசித்தீர்கள். பக்கத்தில் தான் இருந்துச்சு. யாக்கோபு பக்கத்திலே இந்த ஏயாளை பற்றி அவனுக்கு தெரியவே இல்லை. 4 குழந்தை பிறக்கிற வரைக்கும் அவனுக்கு தெரியவே இல்லை. பாருங்க,
அவள் 3 குழந்தை பிறக்கிற வரைக்கும் ஆசைப்படுறான். இப்பொழுது என் கணவன் என்னோட கூட இணைந்திருப்பான். அப்படிதாங்க அந்த ஜீவ விருட்சம். என்னை திருப்பி நீ என்கிட்ட வரமாட்டியா, என்னை சாப்பிட மாட்டியா, காத்திருக்குது அந்த ஜீவ விருட்சம். அசட்டை பண்ணப்பட்டது. பல நேரங்களில் நீங்கள் அசட்டை பண்ணப்பட்டிருக்கலாம். நீ கவலையே படாதீங்க. இல்லைங்க, நான் கொஞ்சம் கருப்பாக இருக்கிறேன், நான் கொஞ்சம் அழகு கம்மியாக இருக்கிறேன், நான் கொஞ்சம் படிப்பு குறைவாக இருக்கிறேன், அநேகரால் நான் உதறி தள்ளப்பட்டேன், எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே என்னை கொஞ்சம் மதிக்க மாட்டாங்க, நீ எதுக்கு தான் பிறந்தியோன்னுலாம் கேட்பாங்க. நீ ஒரு வேளை அப்படி சொல்லியிருந்தா நீ வேறு யாருமே இல்லை, நீ தான் ஜீவ விருட்சம். ஆண்டவர் உனக்குள்ள தான் அந்த ஜீவ விருட்சத்தை வச்சிருக்கிறார். உன் மூலமாக கர்த்தர் அநேகரை நித்திய ஜீவனை உண்டாக்க போகிறார். உனக்குள்ள இருக்கிற இயேசு அவர் தான் ஜீவ விருட்சம். உன் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அநேகர் நித்திய ஜீவனை பெற போகிறார்கள். எத்தனை பேர் பார்வைக்கு இன்பம் இல்லாத வலுக்கட்டாயமாக கர்த்தர் சொன்னார்னு திருமணம் பண்ணாங்க. கர்த்தர் சொன்னார்னு திருமணம் பண்ண பிறகு அவங்க அதுக்கப்புறம் 20 வருஷம் கழிச்சு சாட்சி கொடுப்பாங்க, கர்த்தர் எனக்கு ஒரு அருமையான மனைவியை கொடுத்தார், கர்த்தர் எனக்கு ஒரு அருமையான கணவனை கொடுத்தார். காரணம் என்ன தெரியுமா? அது ஜீவ விருட்சம். சில நேரங்கள் அப்படி தாங்க இருக்கும். கர்த்தர் ஒரு சில வேலைகளுக்கு உங்களை போக சொல்கிறாரா, போங்க. கர்த்தர் சொல்லுவார் போங்க. அது உங்களுக்கு பிடிக்காத இடமா இருக்கும், பிடிக்காத வேலையாக இருக்கும். சொன்னது கர்த்தர் போங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதே நேரத்தில் 2 வந்திருக்கோம், இது போனால் ஃப்யூச்சருக்கு நல்லாயிருக்கும், அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு. இது ஒன்றுமே இருக்காது, ஆனால் உங்களுடைய லீடிங் இதில் இருக்கும். கர்த்தர் இதில் சொல்லியிருப்பார், தைரியமாக போங்க. ஜீவ விருட்சத்தை புசித்தவன் ஒரு நாளும் மரிப்பதில்லை, நன்மை தீமை அறிந்த புசித்தவன் ஒரு நாளும் ஜீவனோடு கூட இருப்பதில்லை. இன்னைக்கு 2 இருந்துச்சு. கர்த்தர் பார்த்தாரு, நீ நன்மை தீமை அறிந்த கனியை புசித்துட்ட, நான் 2த்தையும் உனக்கு வச்சேன், யூ ஆர் ஆன் த ராங் ட்ராக். இனிமேட்டு நீ இங்கே இருக்கக்கூடாது, தோட்டத்தை விட்டு வெளியே போ. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா, நான் இது வரைக்கும் இந்த வேதத்தை படித்த போது அந்த நித்திய ஜீவனுக்கு போகிற வழியை கர்த்தர் ஆதாமுக்கு அடைத்தாருன்னு இருக்கு. அப்போ அந்த பாதையில் அவன் போவே இல்லை போல அப்படின்னு நினச்சிட்டேன். ஆனால் தொடர்ச்சி அந்த 3ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது அவன் அந்த பாதையில் போய் நித்திய ஜீவனுக்கிட்ட போய் ஜீவ விருட்சத்துக்கிட்ட போய் அதற்கு பிறகு அந்த பழத்தை அவன் மாற்றி பக்கத்தில் உள்ள நன்மை தீமை எடுத்துட்டான். எத்தனையோ பேர் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வந்து, நான் சொல்லுவேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வந்து ஸ்பிரிச்சுவலி வாழ்ந்து, ஏன் பல நேரங்களில் ஊழியத்தின் பாதையில் 10 வருஷம் 20 வருஷம் ஓடி கடைசியாய் தேவ சித்தத்தை விட்டு போனவர்கள் எத்தனை பேர். அதான் சொன்ன எலியா மாதிரி ஆட்கள். அவங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட் கர்த்தர் வச்சாரு, அது வேற விஷயம். இப்போ இவனை விரட்டி விட்டா மாதிரி திருப்பி ஓரேப்லேருந்து விரட்டி விடுறாரு எலியாவை. ஓடு, எங்கே போ, தமஸ்குவுக்கு போ, நீ ஏன் இங்கே வந்த, why you are here. இன்னைக்கு எத்தனையோ பேரை பார்க்குறோம், ஊழியத்தின் பாதையை விட்டுட்டு அப்படியே ராங் டைரக்ஷன் போயிட்டாங்க. 30 வருஷம் கழிச்சு வீழ்ச்சி, 20 வருஷம் கழிச்சு வீழ்ச்சி. நான் ஆண்டவர்கிட்ட பண்ணுற ஜெபத்தில் ஒரு பெரிய ஜெபம், ஆண்டவர் அறிவார், நான் பெரிய ஊழியக்காரன் ஆக வேண்டும் என்பது கனவு கிடையாது, தேவையும் இல்லை. கடைசி வரைக்கும் நல்ல ஊழியக்காரனாக இருந்துட்டு மறிக்க வேண்டும். அதுதான். ஒருவேளை வருகை வந்தால் அதில் பிரவேசிக்கணும். லைம் லைட்டுக்கு வந்து பெரிய ஊழியக்காரன் பேர் வாங்கி ஒரு பிரோஜனம் இல்லை. பவுலை காட்டிலும் பெரிய ஊழியக்காரன் பேர் வாங்க இந்த உலகத்தில் யாராலையும் முடியாது. கடைசி வரைக்கும் ஒழுங்காக ஓடி முடிக்கணும். விசுவாசத்தை துவக்கினவர் முடிக்கவும் வல்லமை உள்ளவர். இன்னைக்கு ராங் ட்ராக்ல ஓடி ஓடுற ட்ராக்கே தெரியாமல் விரட்டி விட்டார் ஆண்டவர் ஆதாம. போ, இங்கேருந்து போ, இங்கே இருக்காது. ஏன் விரட்டி விட்றா தெரியுமா? இப்போ அந்த ரூட்டை விட்டு வெளியே போயிரு. உனக்கு வச்ச அந்த டெஸ்ட்ல யூ ஆர் ஃபெயில். அதனால என் லைஃபே கிடையாதா? இல்லை, திருப்பி அந்த ட்ராக்கு நான் அவனுக்கு கொண்டு வருவேன். இட் வில் டேக் டைம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, தப்பு செஞ்சுட்டோம், ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு, திருப்பி அதே இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. மறுநாள் காலையில் அதே ஊழியம் அதே இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும். இல்லைங்க, கர்த்தர் அந்த தப்பை சரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாள் கொடுப்பார் உனக்கு. யூ மஸ்ட் வெயிட். நாம் என்ன நினைக்கிறோம், திருப்பி விட்ட இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஏன் தெரியுமா? நீங்கள் செஞ்ச தப்பு அன்னைக்கு செஞ்சதில்லை, என்னைக்கோ ஸ்டார்ட் பண்ணது அங்கே வந்து முடிஞ்சிருக்கு. உங்களுக்கே தெரியாத அந்த ட்ராக் எங்கே மாறுச்சுன்னு. அந்த ட்ராக் மாறின இடத்த நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா திருப்பி யூ வில் கெட் பேக் டு தட் பொசிஷன். திருப்பி அங்கேருந்து யூ வில் கம் டு த ரைட் டைரக்ஷன். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதை தான் ஆண்டவர் திருப்பி கொண்டு போகிறார் பின்னாடி. ஏன் திருப்பி என் வாழ்க்கையில் போராட்டம், ஏன் என் வாழ்க்கையில் பிரச்சனை, ஏன் என் வாழ்க்கையில் உபத்திரவம், ஏன் யூ ஆர் த ராங் ட்ராக். தப்பான ட்ராக்ல கொஞ்சம் தூரம் ஓடிட்டீங்க, திருப்பி ஆண்டவர் கொண்டாந்துட்டார். கொண்டாந்து உங்களை திருப்பி ரீசெட் பண்ணுறார். ரீசெட் பண்ணி திருப்பி ஆண்டவர் என்ன செய்கிறாரு, கொண்டு போகிறார். திருப்பி ஜீவனுக்கான பாதை, நித்திய ஜீவனுக்கான பாதை. திருப்பி அதே ரூட்டில் வா. ஏன் ஆண்டவரே, நான் தான் இங்கே தப்பாக சாப்பிட்டுட்டேன், பக்கத்தில் தானே ஜீவ விருட்சம் இருக்குது, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் இதை சாப்பிட்றேன். இல்லை இல்லை, இப்போ நீ அந்த நன்மை தீமை அறிந்த கனியை சாப்பிட்ட இடத்துல திருப்பி கெட் பேக்.
எங்கே வரணும்? தோட்டத்துக்கு வெளியே வரணும். தோட்டத்துக்கு வெளியே வந்து திருப்பி நீ ரெடி ஆகி திருப்பி தோட்டத்துக்குள்ளே வந்து திருப்பி அதே பாதையில் உள்ளே வரணும். அப்போ உள்ளே வரும்போது நீ இந்த ஜீவ விருட்சத்தை சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுவீங்க. கர்த்தர் உங்களை அதுக்குள்ளே சரி பண்ணிடுவார். நாம் என்ன நினைக்கிறோம்? தப்பு செஞ்ச உடனே மன்னிப்பு கொடுத்த உடனே திருப்பி உடனே ஜீவ விருட்சம் பக்கத்துலேயே சாப்பிட கொடுக்கணும். கொடுக்க மாட்டார். ஏன்னா யூ ஆர் த ராங் ட்ராக். சரி பண்ணுறதுக்கு ஆண்டவர் கொஞ்சம் நேரம் வேணும். உங்களை சரி பண்ணுறதுக்கு, என்ன சரி பண்ணுறதுக்கு நேரம் வேணும். கர்த்தர் எதை செய்தாலும் அதில் நமக்கு நன்மை தான் இருக்கும், அதில் தீமையே இருக்காது. திருப்பி ஆண்டவர் பாதைக்கு கொண்டு வர்றார். உபத்திரவத்தின் பாதைக்கு, போராட்டத்தின் பாதைக்கு கொண்டு வர்றாரு. ஆண்டவரே எனக்கு உடனே அந்த ஜீவ விருட்சத்தை கொடுங்க. இல்லைப்பா நான் தரேன், இப்போ இல்லை, கையை நீட்டி பறித்து புசித்துறாது, நீ திருப்பி பின்னாடி போ. எத்தனை பேருடைய ஊழியம் எங்கேயோ இருக்க வேண்டிய ஊழியம் தெரியுமா? நான் ஒரு சிலரெல்லாம் யோசிப்பேன், இவர்களுக்கு இருக்கிற தாளந்துக்கு, இவர்களுக்கு இருக்கக்கூடியதான கர்த்தர் கொடுத்திருக்கிற கிருபைக்கு இவங்கெல்லாம் உலகத்தை எங்கேயோ கலக்கி இருக்கணும், சிம்சன் மாதிரி. ஆனால் சிம்சனுடைய பாதை திருப்பி கெட் பேக். முடி வெட்டியாச்சு, திருப்பி முடி வளரணும், ஸ்டார்டிங்லேருந்து வரணும், முடி திருப்பி முளைக்கணும். ஆண்டவர் திருப்பி மொட்டை அடிச்சு விட்டாரு. ஏன் மொட்டை அடிச்சு விட்டாரு? முடி நல்லா வளர்ந்து உன் பவர், முடி வளர வளர உன் பவர் வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சுப்பா. ஆனால் நீ ட்ராக் மாறிட்டப்பா, ட்ராக் மாறி வந்துட்ட, இப்போ திருப்பி மொட்டை அடிச்சிட்ட, திருப்பி முடி வளரும், திருப்பி உனக்கு பவர் வரும். இல்லைன்னே சொல்லலை ஆண்டவர். திருப்பி நீ தூணை உடைப்ப, நீ திருப்பி பெரிய சிம்சோன்னு காட்டுவேன் உன்னை. ஆனால் முடி வளர்ற வரைக்கும் யூ மஸ்ட் வெயிட். கர்த்தர் திருப்பி உன்னை உருவாக்குற வரைக்கும் யூ மஸ்ட் வெயிட். அதே பாவத்தோடு கூட நீ பிரயாணம் பண்ண முடியாது. உடனே ஜீவ விருட்சத்தை சாப்பிட முடியாது. ஒரு நாளில் உன் பாவம் மன்னிக்கப்பட்டது உண்மை, ஆனால் சரி பண்ணப்படுவதற்கு காலம் இருக்கிறது, டைம் இருக்கு. அதை தான் கர்த்தர் இப்போ வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டு இருக்கிறார். வெயிட். நிச்சயம் கர்த்தர் திருப்பி ட்ராக் உங்களை கொண்டு வருவார். நான் டிஸ்கரேஜ் பண்ணலை, திருப்பியும் சொல்கிறேன், அந்த ஜீவ விருட்ச பாதைக்கு உங்களை திருப்பியும் கொண்டு வருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு வருவார், உங்களை நித்திய ஜீவனுக்குள்ளே கொண்டு வருவார். அதில் எந்த மாற்றம் கருத்தும் இல்லை. ஆனால் ஜஸ்ட் வெயிட் ஃபார் அ டைம், ஜஸ்ட் வெயிட் ஃபார் அ வைல். அவர் நியமிச்ச அந்த நேரம் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆண்டவர் அது வரைக்கும் துரத்தி விட்டுருக்கிறார். துரத்தி விட்ட ஆண்டவர் இப்போ ஆதாம் வர வரைக்கும் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா? திருப்பி அவர் உன்னை துரத்தி விட்ட, நீ போயிட்டு சுற்றி அடிச்சுட்டு வா, நான் தோட்டத்துக்கு நடுவில் இருக்கிறேன்னு சொல்லலை. இப்போ அடுத்த ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் கர்த்தர் சொல்கிறாரு, உங்கள் நடுவில் வாசம் பண்ணும்படி எனக்கு ஒரு கூடாரத்தை உண்டு பண்ணு. ஆசாரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ண சொல்கிறார். இந்த ஆசாரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ணி நடுவுலங்கிற வார்த்தைக்கு பின்னாடி மிகப்பெரியதான ஹெவன்லி பிளான் இருக்குது. நம்ம ரொம்ப சாதாரணமாக அதை எடுத்துக்கிட்டோம். இவனை ஏன் தோட்டத்துக்கு நடுவில் ஜீவ விருட்சத்தை வச்சாரு? பக்கத்தில் ஒரு என்ன இருந்துச்சு? நன்மை தீமை அறிந்த கனி இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ மோசேயை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ நடுவில், உங்கள் நடுவில் வாசம் பண்ணும்படி. அந்த நடுவில் ஏன் சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஏதேன்ல நடுவில் ஜீவ விருட்சம் தேவன் இருந்தார். இப்போ இங்கே நடுவில் இருக்கணும்னு நினைக்கிறாரு. எந்த நடுவுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இவர்கள் இஸ்ரவேலர்கள் பாளையம் இறங்குவார்கள். சதுரமாக இருக்கும். நீங்கள் அந்த படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் அதற்கான முயற்சி எடுத்து ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டிருக்கிறாங்க. 4 பக்கமும் இருக்கும். கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்காக 3 கோத்திரமாக அவர்கள் இறங்கி இருப்பார்கள். அதில் பார்த்தீங்கன்னா 12 கோத்திரமும் சதுரமாக அப்படி இருக்கும். நடுவில் ஆசாரிப்பு கூடாரம் இருக்கும். இந்த ஆசாரிப்பு கூடாரத்தை சுற்றிலும் அவர்கள் பாளையம் இறங்கி இருப்பார்கள், உங்கள் நடுவிலே வாசம் பண்ணும்படி. இப்போ என்ன அர்த்தம்? இவரை சுற்றி அதே ஜீவ விருட்ச நடுவில் இருக்கு, ஆசாரிப்பு கூடாரம் இருக்கு, அதுக்கு உள்ள தேவன் இருக்கிறாரு, சுற்றி இவங்க இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு தான் இந்த அமைப்பை பார்த்துட்டு கர்த்தர் சொல்ற வார்த்தை என்னாகமத்தின் புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்றாரு 24ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில், யாக்கோபே உன் கூடாரங்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது. அது என்ன கூடாரம் அவ்வளோ அழகா இருக்குது? எல்லாரும் தானே டென்ட் போட்டாங்க, இவன் டென்ட் மட்டும் அழகு என்ன? ஆபிரகாம் டென்ட்ல இல்லாத அழகு, ஈசாக்கு டென்ட்ல இல்லாத அழகு இவர் டென்ட்ல இருக்குதா? யாக்கோபே உன் கூடாரங்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது. அதோடைய அமைப்பு என்ன தெரியுங்களா? நீங்க அப்படி மேல இருந்து பார்த்தீங்கன்னா, நடுவில் ஆசாரிப்பு கூடாரம், 4 சைடும் 12 கோத்திரம். இது அப்படியே புதிய எருசலேமுடைய மாடல். புதிய எருசலேம் சதுரமாக இருந்தது, ஒவ்வொன்றும் 12000 சதுரம் அளவாக இருந்தது. இந்த ஒவ்வொன்றுத்துக்கும் 3 வாசல் இருந்தது, 3 கோத்திரம். அதன் வாசல் முத்தாக இருந்தது, முத்தின் மேலே இஸ்ரவேல் கோத்திரத்தினுடைய பெயர் எழுதப்பட்டிருந்தது. எப்படி இருக்கு பாருங்க. இந்த அமைப்பை தான் அங்க கொடுக்கிறாரு. யாருக்கு? மோசேக்கு கொடுக்கிறார். மோசே, மணவாட்டி சபை, வரப்போகிற புதிய ஏற்பாட்டு சபை,
அதனுடைய மாடலை இங்க நான் பார்க்கணும்பா. என்ன செய்ய, 4 பக்கமும் கூடாரங்களை போடு, நடுவுல நான் வந்து உட்கார்றேன். புதிய எருசலேம்ல 4 பக்கமும் அலங்கம் இருக்கும், நடுவுல சிங்காசனம் இருக்கும். அந்த கிருபாசனம் தான்ப்பா ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள இருக்கு. அந்த நடுவில் இருந்து ஒரு நதி பாயும், பரிசுத்த ஆவியானவர். அதுக்கு நடுவில் ஆட்டுக்குட்டியானவர் இருப்பாரு. எவ்வளவு அழகான ஒரு அமைப்பு பாருங்க. இந்த அமைப்பினுடைய மாடலை மோசே கிட்ட கொடுக்கிறார். நீங்க புதிய எருசலேமை 21ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தையும் 25ஆம் அதிகாரம் யாத்ராகமத்தின் புஸ்தகத்தையும் அந்த அமைப்பையும் வச்சு படிச்சு பாருங்க. அந்த கூடாரத்தை செஞ்சு அப்படியே புதிய எருசலேம் மாடல் அங்க இருக்கும். இதை பார்த்துட்டு கர்த்தர் சொல்றாரு, யாக்கோபே உன் கூடாரங்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது. ஏன், உன்னுடைய அந்த அமைப்பு இருக்கேப்பா, நியூ ஜெருசலேமுடைய அமைப்பு. நடுவுல நான் சுத்தி நீங்க எல்லாரும், இது வரப்போகிற எருசலேமுடைய அமைப்பை இங்க ஆண்டவர் பார்க்கிறாரு. இப்போ நம்மளை ஆண்டவர் அப்படித்தான் நம்மளை அப்படியே அழகா உண்டாக்கி 12 அப்போஸ்தலர் உபதேசங்களுக்கு நடுவுல நம்மளோட உட்கார வச்சிருக்கிறார். சர்ச் 4 பக்கமும் அப்போஸ்தலருடைய உபதேசங்கள் நம்மளை சூழ்ந்திருக்க, நடுவுல தேவனுடைய ஆலயமாகிய நீங்களும் நானும் இருக்கிறோம். நமக்குள்ள தேவன் இறங்கி வாசம் பண்ணுகிறார். இதற்குள்ள இருந்து மகிமை புறப்படுகிறது. எவ்வளவு அழகான ஒரு அமைப்பு பாருங்களேன். இந்த அமைப்புக்கு நடுவுல அப்படியே ஆல்டர்னேட்ல பக்கத்துல, இதுக்கு நடுவுல 32ஆம் அதிகாரத்துல இன்னொன்னு உள்ள கொண்டு வந்தான் பிசாசு. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்துல பிசாசு உள்ள ஒன்று கொண்டு வரான். என்ன கொண்டு வரான் பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ணுக்குட்டி உள்ள வருது. அந்த கண்ணுக்குட்டி உள்ள வந்து கர்த்தருக்கு பண்டிகைன்னு வருது. நல்லா கவனிங்க, ஜீவ விருட்சத்துக்கு பக்கத்துல தான் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் இருந்துச்சு. இப்போ இதுக்கு பக்கத்துல தான் கண்ணுக்குட்டியும் இருக்கு. இது கர்த்தர், இது கர்த்தருக்கு ஆல்டர்னேட். ஆனா ஜனங்க கேட்டது மோசேக்கு ஆல்டர்னேட். எங்களை வழிநடத்தி கொண்டு வந்த மோசே என்ன ஆனானோ எங்களுக்கு தெரியாது. அப்ப ஜனங்க யாரை கேட்கணும்? திருப்பி இன்னொரு மோசையை தானே கேட்கணும். ஒருவேளை ஒரு பேச்சுக்கு நான் சொல்றேன், மேலே போன மோசையை காணோம்ப்பா, என்ன ஆனச்சோ தெரியல, கர்த்தர் ஒருவேளை எடுத்துக்கொண்டாரோ அப்படின்னா எங்களுக்கு வழி நடத்துறதுக்கு இன்னொரு மோசே தானே வேணும். அப்போ மோசேக்கு பதிலாக ஆரோனா, யோசுவாவா, இன்னொரு மோசேவா, யாருன்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்கன்னு சொல்லணும். ஆனா இவங்க செலக்ட் பண்ணது இன்னொரு கர்த்தரை. கண்ணுக்குட்டி வந்துருச்சு உள்ள. இதுதான் பிசாசுடைய தந்திரம். அவன் அழகா என்ன பண்ணானா, மோசேக்கு பதிலாக கண்ணுக்குட்டியை உள்ள கொண்டாந்துட்டான். பல நேரங்களில் கர்த்தர் உண்டாக்கிற இந்த சபைக்குள்ள, அமைப்புக்குள்ள, உன் சபையை கர்த்தர் அழகாய் உண்டாக்கினார். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நிறைய பரிசுத்தவான்கள் ஆரம்பத்தில் சபையை தேவனோட திட்டத்தின்படி பெற்றுக்கொண்டார்கள். கர்த்தர் சொல்லி தான் அந்த ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டது. கர்த்தர் சொல்லி தான் ஊழியத்தினுடைய ஒவ்வொரு பாதையும் நடைபெற்றது. கர்த்தர் சொல்லி தான் எல்லாம் கரெக்டா நடந்துச்சு. ஆனா எங்க கண்ணுக்குட்டி உள்ள வந்துச்சுன்னு பார்க்கணும். எங்க வந்துச்சு இந்த கண்ணுக்குட்டி? எப்படி உள்ள வந்துச்சு? கர்த்தருக்கு பண்டிகைன்னு உள்ள வந்துச்சு. இது பிசாசுன்னு உள்ள வரல. நிறைய பேர் நினைச்சுக்கிட்டாங்க சபைக்குள்ள பிசாசுனா அப்படியே நல்லா 2 கொம்பு வச்சுக்கிட்டு பல்ல வச்சுக்கிட்டு கருப்பா வரும் உள்ளன்னு, வால் வச்சுக்கிட்டு. அப்படிலாம் வராது, அப்படிலாம் வராது. கர்த்தருக்கு பண்டிகைன்ற பேர்ல தான் உள்ள வரும். ஒரு ஆல்டர்னேட்டர் தூக்கி உள்ள வரும். உள்ளுக்குள்ள வரக்கூடிய பிசாசு தேவனுடைய பேரை சொல்லிக்கிட்டு தான் வரும். ஆண்டவர் சொல்றாரு, சில தீர்க்கதரிசிகள் நான் அனுப்பாதிருந்தும் தங்கள் ஆவியின் ஏவுதலை பேசுகிற மதிகட்ட தீர்க்கதரிசி, நான் அனுப்பாதிருந்தும் என் நாமத்தை குறித்து பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். சொல்றது இயேசுவின் நாமம், தூக்கிறது பைபிள். ஆனா உள்ளுக்குள்ள பேசிக் கொண்டிருக்கிறது யார் தெரியுமா? கண்ணுக்குட்டி. அதனாலதான் சொல்றாரு, மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் வரும், அவர்கள் எல்லாரும் ஆட்டுத்தோல் போர்த்திய ஓநாய்கள். கண்ணுக்குட்டி உள்ள வந்துருச்சு பாளையத்துக்குள்ள. அது விரட்டப்பட்டோம் ஒரு காலத்துல. சரி, கர்த்தர் கிருபையா பார்த்தாரு. ஓகே ரைட், நீங்களாம் விரட்டப்பட்டவங்க, உங்களுக்கு திருப்பி ஜீவ விருட்சத்தை பெறத்துக்கு வழி இல்லை, நானே வந்து தரேன், வாங்க நான் வரேன். நான் சொல்ற மாதிரி அமைப்பு மட்டும் கரெக்டாக வச்சுக்கோங்க. நான் சொல்ற மாதிரி மாத்திரம் உங்க ஆலயத்தை அமைச்சுக்கொள்ளுங்க. ஆலயம் நான் சொல்ற கட்டடத்தை அல்ல, நம்மை. நான் சொல்ற மாதிரி ஒரு அமைச்சுக்கொள்ளுங்க. உங்கள் நடுவில் நான் வாசம் பண்ணுவேன். நடுவில் வாசம் பண்றதுல எங்க கண்ணுக்குட்டி வந்துச்சு? ஏன் கண்ணுக்குட்டி வருது தெரியுமா? ஜனங்கள் கேட்டார்கள் என்று ஆரோன் செய்தான். ஆரோன் சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இது பொல்லாத ஜனம், வணங்கா கழுத்துள்ள ஜனம். இவங்க கேட்டாங்க மோசே, அதனால தான் நான் செஞ்சேன். ஜனங்களுக்காக மோசம் போன ஊழியங்கள் நிறைய இருக்கு. ஊழியம் என்பது கர்த்தருக்காக செய்யப்படுவது, ஜனங்களுக்காக அல்ல.
இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்காக தான் மரிக்க வந்தார், ஆனால் செய்தது பிதாவின் சித்தம். இந்த டிஃபரன்ஸை நீங்க புரிஞ்சுக்கணும். we are doing ministry for the people souls but will of God. தேவ சித்தத்தோடு தான் இதை செய்யணும். தேவ சித்தம் இல்லாம ஆத்ம பாரம் உங்களுக்கு வரக்கூடாது. தேவ சித்தத்தோடு இருக்கிற ஆத்ம பாரம் வரணும். அதுதான் வீழ்ச்சிக்கு காரணம். ஜனங்களை திருப்திப்படுத்துறதுக்கு நீ ஊழியக்காரன் அல்ல. பவுல் நேரடியா எழுதுறாரு, நான் இன்னும் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் தேவனுக்கு ஊழியக்காரன் அல்லவே. மினிஸ்ட்ரி ஜனங்களை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு இல்ல. ஒரு மேடையில் உட்காந்து ஒரு லைட் மியூசிக்காரங்க பாட்டு பாடும்போது கீழே இருக்கிற ஜனங்க கேட்பாங்க, ஒன்ஸ் மோர், ஐயா ரொம்ப நல்லா பாடுங்க, இன்னொரு தடவை பாடுங்க. அவன் ஜனங்களை திருப்திப்படுத்துவதற்கு அந்த பாடலை திரும்பி பாடுகிறான். ஆனா ஆராதனையில அப்படி பாட முடியாது. பிரதர் உங்க பாட்டு ரொம்ப அருமை, ஒன்ஸ் மோர். நீ ஜனங்களுக்காக திருப்பி பாடினால் நீ தேவனை பிரியப்படுத்துகிறான். யூ ஆர் நாட் த என்டர்டைனர். யூ ஆர் நாட் த என்டர்டைனர். இன்னைக்கு மினிஸ்ட்ரி ஜனங்களை பிரியப்படுத்துகிற மினிஸ்ட்ரி, வர்றவங்களை தக்க வச்சு கொள்ளுகிற மினிஸ்ட்ரி. அப்படின்னா கண்ணுக்குட்டி உள்ள வந்துருச்சுன்னு அர்த்தம். ஜனங்களுக்கு ஏத்த மாதிரி மினிஸ்ட்ரி பண்ணக்கூடாது. இந்த ஜனங்களுக்கு என்ன மினிஸ்ட்ரி பண்ணணும்னு பரலோகம் சொல்லும், அதை செய்யணும். ஜனங்களுக்கு ஏத்த மாதிரி வார்த்தை கொடுக்க கூடாது. இவங்களுக்கு என்ன வார்த்தை கொடுக்கணும்னு பரலோகம் சொல்லும், அதை கொடுக்கணும். ஜனங்களோட இருதயத்தை குளிர பண்ற மாதிரி பேசக்கூடாது. ஜனங்களுக்கு இருதயத்தை குத்துற மாதிரி பேச சொன்னா, பரலோகம் சொன்னா குத்துற மாதிரி தான் பேசணும். யோசித்து பாருங்க. இப்போ இயேசு சிலுவையில் அரைஞ்சிருக்கிறாங்க. அரைஞ்சு முடிஞ்சு 50வது நாள் ஆயிருக்கு, 50th டே. இன்னும் பரபரப்பு ஓயல. எழுந்திருச்சு ஒருத்தன் சொன்னான், நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசுவை பிதாவாகிய தேவன் உயிரோடு எழுப்பினார். நீங்க தான்டா கொண்டு போட்டீங்க. நேரடியா சொல்றான். நியாயமா என்ன சொல்லணும்? இயேசு ஒரு குற்றவாளி. அன்னைக்கு 50வது நாள் ஒரு குற்றவாளி. அவங்களுடைய கணக்குப்படி பரிசேயர் சதுசேயரெல்லாம் இருக்கிறாங்க அங்க. என்ன பண்ணிருக்கணும்? மரித்து போன இயேசு இருக்கிறாரே, அப்படிதான் பேசியிருக்கணும். சிலுவையில் ஒரு இயேசு அறையப்பட்டாரே, அவரை நீங்க தெரியாம அரைஞ்சிட்டீங்க. ஆக்சுவலா அவர் தான் இயேசு கிறிஸ்து, அவர் தான் பேசி அப்படி சொல்லியிருக்கலாம். அவன் சொன்னா, நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசுவை. அப்ப இப்படி சொன்னா என்னங்க ஆகும்? திருப்பி அடிப்பானே? அடிக்க மாட்டான். இருதயத்தில் குத்தம் வரும். காரணம், அப்படி பேச சொன்னது பரிசுத்த ஆவியானவர். இன்னைக்கு ஜனங்க இப்படி ஆயிடுவாங்களே, ஜனங்க இப்படி பண்ணிடுவாங்களே. ஞானமா பேசணும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. தேவன் ஞானத்தோடு கூட பேசணும். அதான் சொல்றேன், பரிசுத்த ஆவியானவர் சொல்லி நீங்க பேசுனீங்கன்னா அதுல ஞானம் விளங்கும். என்ன பேசணுங்கிறத ஜனங்களுக்காக நீங்க தீர்மானிக்காதீங்க. என்ன பேசணுங்கிறத தேவன் தீர்மானிப்பார், அதை பேசுங்க. எங்க மினிஸ்ட்ரி பண்ணணுங்கிறத நீங்க தீர்மானம் பண்ணாதீங்க. எங்க மினிஸ்ட்ரி நீங்க பண்ணணுங்கிறத பரலோகம் தீர்மானம் பண்ணும். அது யாக்கோபின் கிணறு கிட்ட போய் ஒரு அம்மாவை சந்திக்க வேண்டி இருக்குதா, இல்ல மலையில் மேல ஏறி 5000 பேரை பார்க்க வேண்டி இருக்கா, அல்லது கடலுக்கு அந்த பக்கத்துல போய் ஒரே ஒரு பிசாசு பிடிச்சவனை பார்க்க வேண்டி இருக்கா? இடத்தை பரலோகம் தீர்மானம் பண்ணும். அங்க போங்க. அதான் இயேசு சொன்னார், என் பிதாவின் சித்தத்தை செய்வதே என் போஜனம். இன்னைக்கு we are doing the ministry for the people, so satisfy the people. மக்களை திருப்திப்படுத்துறதுக்கு விசுவாசி ஒரு காரியத்தை சபைக்குள்ள கொண்டு வராங்க, அதை தடுத்து கேட்கக்கூடிய அதிகாரம் கூட ஒரு மெய்ப்பனுக்கு இல்லை என்று சொன்னா என்ன மினிஸ்ட்ரி நம்ம பண்ண முடியும்? ஒரு சபையில கொண்டு வந்து அந்த போதகருக்கு பிரியமில்லாத ஒரு சிலுவையை கொண்டு வந்து ஜனங்க வைக்கிறாங்க புல்பீட்டில். அந்த போதகர்கிட்ட நான் கேட்குறேன், என்ன இப்படி ஒரு பெரிய சிலுவை இருக்குது? அவர் சொல்றாரு, ஜனங்க கொண்டு வந்து வச்சுட்டாங்க, இதை இப்போ நான் எடுன்னு சொன்னா பெரிய பிரச்சனையாயிரும், அவங்க என்னையே மாத்திருவாங்க. நான் சொன்னேன், உங்கள் அத்தாரிட்டி எங்கே? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அதிகாரம் எங்கே? இந்த தேவனுடைய ஆலயத்தில் நீங்கள் ஆசாரியனாக இருக்கிறீர்கள், பிரதான ஆசாரியனாக இருக்கிறீர்கள், மேய்ப்பனாக இருக்கிறீர்கள். அவர்களை மேய்க்கிறதுக்கு தான் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறாரே ஒழிய உங்களை மேய்ப்பதற்கு அவர்களை வைக்கவில்லை. இன்னைக்கு அதான் நடந்துகிட்டு இருக்குது. கண்ணுக்குட்டி உள்ள வந்துருச்சு. ஜனங்கள் ஆரோனை நடத்துகிறார்கள். நன்றாய் ஜனங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் ஆரோனை நடத்துகிற அதிகாரத்தை உங்கள் கையிலே கொடுக்கவில்லை. ஆரோன்கள் தான் உங்களை நடத்த வேண்டும். இன்னைக்கு அதான் நடந்துகிட்டு இருக்குது. நம்ம நினைக்கிற மாதிரி தான் சபை நடக்கணும், நம்ம சொல்றத பாஸ்டர் கேட்கணும், நம்ம சொல்றத ஊழியக்காரன் கேட்கணும். கொஞ்சம் ஆஃபரிங் நிறைய கொடுத்துட்டா உடனே ஒரு பெருமை வருது. நம்ம சொல்றத அந்த ஊழியக்காரர் கேட்கணும்,
நம்ம சொல்றத பாஸ்டர் கேட்கணும். இவ்வளோ ஆஃபரிங் கொடுக்குறோம், நம்ம பேச்சுக்கு ஒரு கேட்க மாட்டார். கேட்க முடியாது. ஆஃபரிங் நீங்கள் கொடுக்கறது எனக்கு அல்ல, ஆஃபரிங் கொடுக்கறது ஊழியக்காரனுக்கு அல்ல, நீங்கள் ஆஃபரிங் கொடுப்பது கர்த்தருக்கு. அப்படி நினச்சி கொடுங்க. சில ஊழியக்காரங்களுக்குலாம் ஆஃபரிங்கை கொடுத்துட்டு கண்ட்ரோலில் வச்சிருக்கிற பணக்காரங்களை நான் பார்த்துருக்கிறேன். ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க, தம்பி கொஞ்சம் உடனே புறப்பட்டு வாப்பா. என்ன அங்கிள், உடனே வா, நம்ம வீட்டுக்கு 2 பேர் வந்திருக்காங்க, உன்னை பார்க்கணும், உடனே வா. ஊழியக்காரங்கிட்ட அப்படி பேசக்கூடாது. பிரதர் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா, உங்களை இன்னைக்கு பார்க்க முடியுமா? இது பெருமைக்காக சொல்லலை. அவன் நம்ம கண்ட்ரோல் இல்லை, அவன் தேவனுடைய கண்ட்ரோலில் இருக்கிறான். இன்னைக்கு நிறைய பேருக்கு அதான். கொஞ்சம் அதிகமாக கொடுத்தோம்னா நம்ம போதகரை கைக்குள்ளே வச்சுக்கலாம். இவ்வளோ கொடுக்குறோம், நமக்கு ஒரு மரியாதை இல்லை. எல்லாருக்கும் கொடுக்குற மரியாதை உங்களுக்கும் கொடுக்க முடியும். என்ன ஸ்பெஷல் மரியாதை கொடுக்க முடியும்? எப்போ ஆரோன் மக்கள் கண்ட்ரோலுக்கு போறானோ சபைக்குள்ள கண்ணுக்குட்டி வந்துடும். எப்போ ஊழியக்காரன் கமிட்டி கண்ட்ரோலுக்கு போறானோ அன்னைக்கு கண்ணுக்குட்டி உள்ள வந்துடும். எப்போ ஊழியக்காரனை மூப்பர்கள் நடத்துகிறாங்களோ கண்ணுக்குட்டி உள்ள வந்துடும். ஊழியக்காரன் சபையை நடத்தணும், ஊழியக்காரனை தேவன் நடத்தணும். இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா? நீங்க நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க, ஓ ஜாலியா இருக்கு சபை, ஆட்டத்தோடு பாட்டத்தோடு கொண்டாட்டத்தோடு கூட அவர்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்தார்கள். சபைக்குள்ள என்ன வரும் தெரியுமா? களியாட்டம் வரும், டான்ஸ் வரும், ஆட்டம் வரும், பாட்டம் வரும், நல்லா உட்கார்ந்து எல்லாம் பார்பிக்யூ போட்டு திங்க தோணும், ஃபயர் கேம்ப் வரும். உள்ள ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்காது. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் வெளியே போயிட்டார். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுது, அந்த கூடாரத்தை பெயர்த்து பாளையத்திற்கு புறம்பே போட்டான், தூரத்திலே போட்டான். காரணம் என்ன? காரணம் என்ன? உள்ள கண்ணுக்குட்டி வந்துருச்சு. நித்திய ஜீவன் இருந்த இடத்துக்கு நன்மை தீமை அறித்தக்க கனி வந்துருச்சு. ஜனங்க திருப்பியும் இதைத்தான் புசிச்சாங்க. முதல் தடவை கர்த்தர் ஏதேனை விட்டு விரட்டி விட்டாரு. 2வது தடவை அவர் வெளியே போயிட்டார். இவனுக்கு நடுவில் வாசம் பண்றதை விட நான் புறம்பே இருக்கிறது நலமாயிருக்கும், நான் இவர்களை விட்டு தூரமாக இருக்கிறது நலமாயிருக்கும். உன் சபையை விட்டு புறம்பே தூரத்தில் கர்த்தர் போயிட்டார். எப்போ நீ உள்ளுக்குள்ள கண்ணுக்குட்டி வந்து புசிக்கவும் குடிக்கவும் விளையாடவும் தொடங்கினாயோ, எப்போ புல்பீட்டில் இருந்ததான உன்னுடைய புல்பீட்டை ஓரமாக வச்சுட்டு அங்கே பர்த்டே பார்ட்டியும் அங்கே வந்துட்டு மேரேஜ் டே பார்ட்டியும் கொண்டாட தொடங்கினாயோ, எங்க டான்ஸ் ஆட தொடங்கினாயோ, அன்னைக்கே போயிட்டாரு. அன்னைக்கே அவர் புறப்பட்டு தூரமாக போயிட்டாரு. சபைக்குள்ள இல்லை, அவர் ஊழியத்துக்குள்ளே அவர் இல்லை. காரணம் என்ன? ஒன்று கர்த்தர், இல்லை களியாட்டம். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தர் இடத்துல வாங்கள், பாகால் தெய்வமானால் பாகால் இடத்துல போங்கள். ரெண்டுத்துக்கும் அங்கே வேலை கிடையாது. ஜீவ விருட்சமோ நன்மை தீமையோ ஏதாவது ஒன்று தான் சாப்பிடணும். அதையும் சாப்பிட்டு இதையும் சாப்பிட கை நீட்டன்னு வச்சுக்கோங்க, கர்த்தர் விரட்டி விட்டுருவாரு. ஒரு தடவை தான் விரட்டி விடுவார், 2வது தடவை அவர் போயிடுவார். நீ எக்கேட கெட்டு போன அர்த்தம். இன்னைக்கு நிறைய சபையில் கர்த்தர் இல்லை, நிறைய ஊழியங்களில் கர்த்தர் இல்லை, நிறைய விசுவாசிக்குள்ள கர்த்தர் இல்லை. அவர் தூரம் போயிட்டாரு. காரணம் உள்ள களியாட்டம். உள்ளுக்குள்ள களியாட்டத்துக்கு இடம் இல்லை. வாலிப பசங்களை ஆட விட்டு பார்க்கறதுக்கு இடம் இல்லை. பாஸ்டர் மனைவியும் டான்ஸ் ஆடிக்கிட்டு கீழே இருக்கிறவங்க கை தட்டுறதுக்கு அது இடம் இல்லை. அது கர்த்தர் ஜைஜாண்டிக்கான காட் இறங்குற இடம். நான் இடத்தை சொல்ல, அந்த இடத்தை விக்கிரகமாக மாற்றல. நீங்க தான் சொல்றீங்க இது புல்பிட்டு, இது கர்த்தர் இறங்குற இடம், இங்க கர்த்தருடைய மகிமை இருக்குன்னு ஒரு நேரத்தில் நீங்களே தான் சொல்றீங்க. மெசேஜ் கொடுக்கும்போது என்ன சொல்றீங்க? இது பரிசுத்த ஸ்தலம், இங்கிருந்து தேவன் பேசுகிறார். அப்போ பரிசுத்த ஸ்தலத்துல தேவனும் பேசுவாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அங்கிருந்து சினிமா பாட்டுக்கு டான்ஸும் ஆடுவாரா? நீங்க தானே சொன்னீங்க அந்த இடம் பரிசுத்த ஸ்தலம்னு. நீங்கள் தானே அதை பிரதிஷ்டை பண்ணுகிறீர்கள். அப்படி அதே இடத்தை நீங்கள் எப்படி கல்லர் கொகையாக மாத்துகிறீர்கள்? அந்த இடத்துல ஜீவ விருட்சம் நீங்க தானே சொன்னீங்க. இப்போ அதே இடத்துல நன்மை தீமை கனி நீங்களே சாப்பிட்டா எப்படி? உங்களை விட்டு தூரம் போயிட்டார் கர்த்தர். கூடாரம் போயிடுச்சு. கர்த்தர் பார்த்தாரு, இதுக்கு மேலே இவனுக்கு மத்தியில் வாசம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. நோ நீட் டு ஸ்டே வித் தம். அப்படி போன ஆண்டவர் கடைசியாய் ஒரு தடவை உள்ளே வந்தார். ரத்தமும் மாம்சமாய் இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே உள்ளே நுழைகிறார். உள்ளே நுழைந்த ஆண்டவர் அவங்க மத்தியில் பேசுகிறார். இப்போ அந்த ஜீவ விருட்சம் திருப்பி
கிருபையும் இரக்கமும் நிறைந்தவராய் உள்ளே வருகிறார். உள்ளே வந்து திருப்பி அவங்ககிட்ட, சரிப்பா, கிட்டத்தட்ட 2000 வருஷமா நான் உங்களை விட்டு தூரம் ஆயிட்டேன். ஏதோ ஆலயம் கட்டினீங்க, உள்ளே வந்தேன், திருப்பி என்னை வெளியே அமுச்சு விட்டீங்க. அதுக்கப்புறம் ஒரு 400 வருஷம் உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. 430வது வருஷம் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்து கரை ஏறி உள்ளுக்குள்ளே நுழைகிறார். ஜீவ விருட்சம் திருப்பி உள்ளே வருது, நித்திய ஜீவன் திருப்பி உள்ளே வருது. இப்போ அவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? அன்னைக்கு இந்த பாளையத்துக்குள்ள நீங்கள் ஒரு அருவருப்பை கொண்டாந்தீங்க, அதுக்கப்புறம் அதிகமாக கொண்டாந்துட்டீங்க. நான் தேசத்தை கூட்டிகிட்டு போனேன், அங்கே சமாரியர்களை கொண்டாந்தீங்க, பாபிலோனியர்து கொண்டாந்தீங்க, மோவாபியர்து கொண்டாந்தீங்க, சாலமோன் காலத்தில் உச்சமாக எகிப்தியர்கள்த கொண்டாந்தீங்க. அதுக்கு அடுத்து மனாசே காலத்தில் அவனை மாதிரி ஒரு மோசமான விக்கிரகாராதனை பண்ணவே முடியாதுன்ற அளவுக்கு எல்லாத்தையும் கொண்டாந்து என்னுடைய தேசத்துக்குள்ளே என்னை வர விடாமையே நீங்கள் பண்ணிட்டீங்க. அந்த ஜீவ விருட்சம் உள்ளேயே வரல. கடைசியா எல்லாம் போய் 400 வருஷம் கழிச்சு அந்த ஜீவ விருட்சம் உள்ளே வருது, நித்திய ஜீவன் உள்ளே வருது. சரிப்பா, இப்போ நான் உள்ளே வரேன். இப்போ அவன் என்ன பண்ணான் தெரியுமா? அவர் வந்து அவனை திருப்பி அந்த ஜீவ விருட்சத்தை புசிக்க வைக்கிறதுக்கு பேசுறாரு. வசனம் சொல்லுது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 30வது வசனத்துல அவர் நடுவிலிருந்து கடந்து போனார் அப்படின்னு இருக்கு. எதனால? ரொம்ப ஆச்சரியங்க. அந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. அந்த இடத்துல ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார். ஏசாயா புஸ்தகத்தில் எடுத்து ஆரம்பிக்கிறாரு. அவர் பேசுறத பார்த்துட்டு அவன் என்ன சொல்றானா, 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல, எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு, கிருபையுள்ள வார்த்தைகள். இந்த வசனத்தை நான் படிச்சுட்டே இருக்கும்போது எப்படி ஒரு அன்பா கிருபையா கர்த்தர் பேசியிருப்பார் பாருங்களேன். கிருபையுள்ள வார்த்தைகள். அப்போ நான் இதை பேசிகிட்டே இருக்கும்போது, படிச்சுட்டே இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட ஒரு நாள், ஆண்டவரே, நீங்கள் இந்த கிருபையுள்ள வார்த்தைகளை பேசி இருக்கிறீங்கப்பா, நாங்கள் மட்டும் ஏன் இப்படி கடினமாக பேசணும்? நாங்களும் அந்த கிருபையுள்ள வார்த்தைகளை, நிறைய ஊழியக்காரங்க அப்படி தான் பேசுகிறாங்க, நாங்களும் அப்படி பேசணும் அப்படின்னு சொன்னபோது ஆவியானவர் சொன்னார், தொடர்ந்து படி அப்படின்னார். தொடர்ந்து இயேசு அடுத்த வார்த்தையில் அவர்களை நோக்கி, யாரு? அவருடைய பிரசங்கத்தை பற்றி ஆச்சரியப்பட்டு, அழகா, என்ன அழகா பேசுறாருப்பா அப்படின்னு சொன்ன ஜனங்களை நோக்கி, வைத்தியனே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இப்போ அவங்கள சரி பண்ண ஆரம்பிக்கிறார். இப்போ சரி பண்ண ஆரம்பிச்ச உடனே வசனம் சொல்லுது, 29ஆம் வசனம், எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்திலிருந்து அவரை தலைகீழாக தள்ளிவிடும்படி அவ்விடத்திற்கு கொண்டு போனார்கள். சத்தியத்தை பேசினா இதுதான் நடக்கும். ரொம்ப ஆச்சரியம். ரொம்ப அன்பா பேசினா கூட உட்காந்துருப்பான், சத்தியத்தை பேசினா கீழே தள்ளிடுவான். இயேசு கிறிஸ்து சத்தியத்தை பேச தொடங்குறாரு. இப்ப சத்தியத்தை பேச தொடங்கின உடனே மலையின் உச்சிக்கு கூட்டிட்டு போய் தலைகீழ சொல்றான். தள்ள பார்த்துட்டான், தள்ளிக்கிட்டு போறானா. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். இதை படிக்கும் போது எனக்கு ஆவியான உணர்த்துறதுன்னா, சாகவே முடியாத தேவனை சாவடிக்க ட்ரை பண்றான் பாருங்க. சாவே இல்லாத தேவன் அவர், நித்திய ஜீவனை கொடுக்கிற தேவன் அவர். ஜீவ விருட்சத்துக்கே சாவு கொடுக்குறான். நன்மை தீமை அறியத்தக்க சாப்பிட்டுட்டு இவன் மரணத்தோட இருக்கிறான். மரணத்தோட இருக்கிற இவன் மரணத்தை ஜெயிக்க வந்த தேவனுக்கு மரணத்தை கொடுக்க பார்க்கிறான். எப்படி? அதை வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, மரணத்தை ஜெயிக்க வந்த எனக்கே அவன் மரணத்தை கொடுக்க பார்த்தானாம் பிசாசு. அங்க தள்ளுறாங்க, பிடிச்சி தள்ளிட்டு போறாங்க இயேசுவை. நீ சத்தியத்தை பேசினால், உண்மையை சொன்னால் நீ போற்றப்பட மாட்டாய், நீ தூற்றத்தான் படுவாய். இதுதான் உண்மை. நிறைய பேர் நீங்க சத்தியத்தை பேசி மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. காரணம் என்ன தெரியுமா? சத்தியம் அப்படித்தாங்க குத்தம். அதனால நிறைய ஊழியக்காரங்க என்ன ஆயிட்டாங்கன்னா, அந்த சத்தியம் பேசுறத கொஞ்சம் அப்படியே நிறுத்திட்டு, அந்த கிருபை பொருந்துனா பேசினா கொஞ்சம் அவன் அமைதியா இருக்கான். நமக்கு எதுக்கு வம்பு? இந்த கிருபை பொருந்தின வார்த்தையோட நிறுத்திடுவோம். கிருபை பொருந்தின வார்த்தை எதுக்குன்னா, இவர் பக்கத்துக்கு திருப்பறதுக்கு. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருடைய அட்டென்ஷனையும் திருப்பறதுக்கு நம்ம ஒன்று சொல்லுவோம். அப்படி ஏதாவது ஒன்று அந்த அட்டென்ஷன் திரும்பின உடனே நாம் என்ன பண்ணுவோம்? சில நற்செய்தி அறிவிக்கிறவங்க அல்லது சில ஊரில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால், சில மக்களுக்கு சமூக சேவை செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பறை அடித்து ஒரு சவுண்ட் அடிப்பாங்க. அந்த பறை சவுண்டு சூப்பராக இருக்கும். அதை அடித்த உடனே ஊரே அட்டென்ஷன் ஆகும்.
அட்டென்ஷன் ஆனோடனே இவங்க சொல்ல வந்த மெசேஜை சொல்லுவாங்க. அதுதான். அதே மாதிரி இவர் கிருபை பொருந்தினதுங்கிறதுனா அட்டென்ஷனுக்கு திருப்புறது. பிரியமானவர்களே, அவரே ஆண்டவரே சொல்றாரு, நான் வனாந்தரத்திலே உன்னை நயம் காட்டி அழைத்தேன். அது கரெக்ட். பிரியமானவர்களே கூப்பிட வேண்டியது கரெக்ட். ஆனால் உட்கார வச்சு அவனை ஆப்ரேட் பண்ணி தான் அனுப்பணும், சரி பண்ணி அனுப்பணும். அப்படி சத்தியத்தை சொல்லாம வெறும் நீங்க அன்பா பேசி அனுப்புனா அவன் திருப்பி திருப்பி வருவான், ஆனால் சரியாக மாட்டான். சில டாக்டர்ஸ்ட்ட நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் ரொம்ப கேரிங்காக பேசுவாங்க. உண்மை அப்படி தான் பேசணும். கேரிங்காக பேசிட்டு ஊசி குத்துனா உங்களுக்கு வலிக்கும் பாருங்களேன், மாத்திரை போட்டிங்கன்னா கசப்பாக இருக்கும் பாருங்களேன், அது உங்கள் வயிற்றுக்கு கசப்பாக இருக்கும். நீங்கள் டெய்லி 1/2 hour வாங்க, நான் உங்களுக்கு அன்பாக பேசுகிறேன், உங்கள் வியாதி சுகமாகணும் ஆகுமா? அன்பாகவும் பேசணும், ஆப்ரேஷனும் பண்ணணும். வெறும் அன்பாய் பேசி ஆப்ரேஷன் பண்ணாவிட்டால் பேஷண்ட் செத்துருவான். ஒரு வேளை சில டாக்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, போனால் பேசக்கூட மாட்டாங்க. என்ன நாளைக்கு காலை ஆப்ரேஷனும்பா. இவன் என்ன நினச்சி தெரியுமா, அந்த ஆள் நம்மகிட்ட அன்பாக பேசினா என்ன, பேசாட்டி என்ன, வேலை ஒழுங்காக நடந்தால் சரி, பேஷண்ட் காப்பாற்றப்பட்டா சரி. அந்த மாதிரி ஆட்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அதான் யோவான் ஸ்நானகன், எலியா, இவங்களாம் அந்த மாதிரி குரூப்பு. உட்காந்து இவங்ககிட்ட நீங்கள் அன்பாலாம் பேசவே முடியாது. ஏதாவது அன்பாக பேசினா 2வது வார்த்தை கேட்பாங்க, என்ன விஷயம், எதுக்கு வந்தீங்க? சில ஊழியர்களை நான் பார்த்துருக்கிறேன், சில பரிசுத்தவான்களை பார்த்துருக்கிறேன். அவங்க ரூமில் போய் உட்காந்து நீங்கள் தேவையில்லாமலாம் பேசவே முடியாது. அந்த ரூமில் போய் உட்காந்துக்கிட்டு, என்ன பாஸ்டர் நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, அடுத்த வார்த்தை கேட்பாங்க, என்ன விஷயமா வந்தீங்க? இல்லை சும்மா தான், சரி ஜோம் பண்ணுவோம் அப்படின்ட்டுருவாங்க. ஏன்? உங்ககிட்ட சும்மா பேசுறதுக்கு என்ன இருக்கு? இல்லைங்க, மனுஷனா அப்படித்தான், அது மனுஷனா அப்படித்தான், தேவ மனுஷன் வேற. ஏசுனாதே நீங்கள் போய் உட்காந்து சும்மா பேசிட்டு இருப்பீங்களா? இங்கே அப்படித்தான் நடக்குது. அவர் அப்படி கிருபையாக கூப்பிட்டாரு, அப்படி உள்ளே வந்தாங்க, வந்து ஆரம்பித்தார் வைத்தியனேன்னு ஆரம்பித்து அப்படியே எலியா தீர்க்கதரிசிக்கு போய் நாகமானுக்கு போன உடனே என்ன நடந்துச்சு தெரியுமா? அடித்து தூக்கிட்டான், மலைக்கு கொண்டு போயிட்டான் கீழே தள்ளுறதுக்கு. நீங்கள் சத்தியத்தை பேசினால் உங்களை அப்படித்தான் தள்ளுவார்கள். நீ உண்மையுடன் இருந்தால் அப்படித்தான் இருக்கும். காரணம், நீங்கள் உலகத்தாராய் இல்லாதபடினாலே உலகம் உங்களை பகைக்கிறது. நீங்க ஜனங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணி அன்பா பேசி நரகத்துக்கு போகிறதை விட தேவன் சொல்லுகிறதை பேசி அவர்களுக்கு ஒருவேளை குத்தப்பட்டு உன்னை கீழே தள்ளி கொலை பண்ணாலும் பரவாயில்லை, கல்லெறிந்து கொன்றாலும் பரவாயில்லை, நீ பரலோகத்துக்கு போயிடுவ. அது மட்டும் மனசுல வச்சுக்கணும். நான் ஜனங்களுக்கு ஆறுதல் படுத்துறது 2வது, ஜனங்களை தேவனுக்காக மீட்கப்படுவது 1வது. அவனை பரலோகம், அந்த சோல் பரலோகத்துக்கு போயிடணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இங்கே அதான் நடக்குது. ஆனால் என்ன பண்ணிட்டார் தெரியுமா ஆண்டவர்? அவர்கள் நடுவில் இருந்து கடந்து போனார். அதோட போயிட்டார் இஸ்ரவேலை விட்டு, அவ்வளோதான். புறஜாதியார்ட்ட போயிட்டார். இதே சம்பவம் பவுலுக்கு நடக்குது. போய் ஜபாலயத்தில் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. பேச 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 அவன் என்ன பண்ணுறான் தெரியுமா? திருப்பி திருப்பி துரத்தி வரான். எங்கே போனாலும் அடிக்கிறான், எங்கே போனாலும் உதைக்கிறான். வந்துருச்சு பவுலுக்கு கோவம் வந்துருச்சு. அடுத்த ஒரு வார்த்தை என்ன சொன்னார் தெரியுமா? இது முதல் கொண்டு நான் புறஜாதியார் இடத்துல போகிறேன். அவர் சொல்ற வார்த்தையை நல்லா கவனிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18ஆம் அதிகாரத்தில் அவர் 6வது வசனத்தில் சொல்றாரு, அவர்கள் எதிர்த்து நின்று தூஷித்த போது அவன் தன் வஸ்திரத்தை உதறி, உங்கள் இரத்தப்பழி உங்கள் தலையின் மேல் இருக்கும், நான் சுத்தமாய் இருக்கிறேன், இது முதல் புறஜாதியார் இடத்திற்கு போகிறேன் என்று அவரிடத்தில் சொல்லி அவங்களை விட்டு அவன் போயிட்டான். இயேசுநாதர் அவர் நடுவில் இருந்து கடந்து போனார். யாரு? சத்தியத்துக்கு ஜனங்கள் செவி சாய்க்காத போது அங்கே நடுவில் இருப்பதில்லை, பிரயோஜனம் இல்லை. சத்தியத்தை கேட்காத இடத்துல நாம் இருந்து என்ன பிரயோஜனம்? ஆஃபரிங் கொடுக்குறாங்கன்றதுக்காக சத்தியத்தை கேட்காதவங்கள்ட்ட உட்காந்து என்ன பிரயோஜனம்? ஒரு சத்தியத்தை அவங்க கேட்கல, மனம் திரும்பல, ஆனாலும் லட்ச லட்சமா ஆஃபரிங் கொடுக்குறாங்க. அவங்க மத்தியில் உட்காந்து என்ன பிரயோஜனம்? அவருடைய பாவத்துக்கு நீ உடன் பங்காளி. நீங்கள் ஒன்று சொல்லி அவர்கள் கேட்கவில்லை, அது சத்தியத்தை சொல்லி அவர்கள் கேட்கவில்லை. அதற்கு பிறகு அவங்களுக்கு நீங்க சாஃப்ட் கார்னரா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு சாஃப்ட் கார்னரா இல்லை பாருங்க. இவன் சொல்றான், உதறி தள்ளி நான் சுத்தமா இருக்கிறேன், இது முதல் கொண்டு புறஜாதியார் இடத்துல போகிறேன், உங்ககிட்ட இருக்கவே மாட்டேன்டான்ட்டான். இதெல்லாம் சொன்னா இன்னைக்கு எல்லாரும் சொல்ற வார்த்தை. அப்படிலாம் மினிஸ்ட்ரி பண்ண முடியாதுங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். ஒரு பெரிய பணக்காரர் என்கிட்ட சொன்னாரு, பிரதர் இந்த மாதிரிலாம் பேசுனீங்கன்னா ₹1 ஆஃபரிங் தரமாட்டான். ஆண்டவர் அறிவார், அவர் சொன்னது, ஆஃபரிங் தரமாட்டான். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. நீங்கள் இப்போ தான் ஊழியத்தில் வளர்றீங்க, சில வருஷங்களுக்கு முன்பாக சொன்னார், ஊழியத்தில் வளர்றீங்க, அட்ஜஸ்ட் பண்ணி போங்க, அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஆஃபரிங் வரும். மனசில் நினச்சிக்கிட்டேன்,
அவர் பிஸ்னஸ்மேன். அவருடைய பிஸ்னஸ் டாக்டிஸை கொண்டு வந்து மைண்டில் நமக்கு நுழைக்கிறாரு. ஆஃபரிங்காக மினிஸ்ட்ரி பண்ண சொல்கிறாரு. அதுதான் அவருடைய வேலை. பிசாசு மனசில் நினச்சிட்டேன், போயா பணத்துக்காக நான் ஊழியம் பண்ணுவதாக இருந்தால் நான் பணத்துக்காக வேலையே பார்த்துருப்பேன். நான் என் மினிஸ்ட்ரிக்கு வரணும். இதுதான் சத்தியம். கேட்டால் உங்களுக்கு நல்லது, கேட்காவிட்டால் எனக்கு நல்லது. நான் உதறி தள்ளிவிட்டு போய்கொண்டே இருப்பேன். ஒரு சபைக்கு போகும்போது அதான் கடைசி பிரசங்கம் நினச்சி தான் பண்ணுவேன். ஒரு போதகர் சிரிச்சிட்டே சொல்வார், நான் தான் மீட்டிங்கு கூப்பிட்றேன், அவர் என்னையே திட்டுவாரும்பார். சத்தியத்தை நாம் சொல்லுகிறோம், யாரையும் திட்ட வேண்டும் என்பது நம்முடைய நோக்கம் அல்ல. இது சத்தியம். சத்தியத்தின்படி இருந்தால் சரி. சத்தியத்துக்கு ஒத்து வராதவர்களோடு கூட இருந்து நமக்கு என்ன பிரயோஜனம்? அது ஒரு நாள் நம்மை பாதிக்கும். ஒரு நாள் நாம் சத்தியத்தை விட்டு வழி விலகி போகுவோம். நீங்கள் சத்தியம் பேசுகிறோடு கூட இருந்து கொண்டே இருப்பார்கள், நீங்கள் ஒரு நாள் சத்தியம் பேசுவீர்கள். நீங்கள் ஒரு ரெவலேஷன் பேசுகிறோட இருந்துகிட்டே பாருங்க, உங்களுக்கு ஒரு நாள் ரெவலேஷன் கிடைக்கும். நீங்கள் நல்லா பாடுறோட இருந்து பாருங்க, ஒரு நாள் நீங்கள் உங்களை அறியாமலே பாடுவீர்கள். நல்லா ஜெபிக்கிறோட இருந்து பாருங்க, ஒரு நாள் நீங்கள் ஜெப வீரனாய் மாறுவீர்கள். இதெல்லாம் இல்லாம அரட்டடிக்கிறோட உட்காந்து பாருங்க, நீங்களும் அரட்டடிக்க தொடங்குவீர்கள். பாவம் செய்யறோட இருந்தால் ஒரு நாள் நீங்களும் பாவம் செய்வீர்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், அவர்கள் நடுவில் இருந்து கடந்து போனார். பவுல் உதறி தள்ளி விட்டு புறஜாதர் இடத்துல போனார். அன்னைக்கு போன இயேசு கடைசியாய் ஒரு இடத்துல உலாவி கொண்டிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிறவர் சொல்லுகிறதாவது. இப்போ கர்த்தர் நம் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறார். ஆதியாகமத்தில் தோட்டத்தில் அந்த நடுவில் நன்மை தீமை அறித்தக்க கனியை அங்கே அவங்க புசிச்ச உடனே விரட்டி விட்ட ஆண்டவர். திருப்பி அங்கே போனார். அங்கே போனால் கண்ணுக்குட்டி வந்துருச்சு. அவங்க வீட்டில் நடுவில் வந்துட்டார். இஸ்ரவேலுக்குள்ளே போனார். அங்கே போனால் பிசாசு ஆட்களை ஏவி விட்டு சத்தியத்துக்கு செவிசாக்காமல் போன உடனே கீழே தள்ள பார்த்தாங்க. அங்கேருந்து விலகி இப்போ நம்ம கிட்ட இருக்கிறார். இப்போ நான் ஒரு விஷயம் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். அதே நன்மை தீமை அறித்த கனி இன்னைக்கும் சபைக்குள்ள இருக்கிறார். அதே பொண்ணு கண்ணுக்குட்டி இன்னைக்கும் இருக்கு. மலை மேல இருந்து கீழே தள்ளி சாகடிக்கிற கூட்டம் இன்னைக்கும் சபைக்குள்ள இருக்கு. இன்னைக்கும் உங்க மத்தியில் இருக்கு. நீங்க ஜீவ விருட்சத்தை சாப்பிட போனா உங்களை நன்மை தீமை அறித்த கனி சாப்பிட வைக்கிறதுக்கு, அப்படியே டைவர்ட் பண்றதுக்கு பிசாசு ரெடியா இருக்கான். இன்னைக்கும் ஊழியத்தின் பாதையா இருக்கட்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கட்டும், பார்வைக்கு இன்பமா புசிப்புக்கு ஏற்பா பக்கத்துலேயே இருக்கும். இந்த பார்வைக்கு இன்பம் புசிப்புக்கு ஏற்றதுன்னு நினச்சிங்க, சார் இவங்க நம்ம கூட ஊழியத்தில் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, இவங்களோட மினிஸ்ட்ரி பண்ணால் சூப்பராக இருந்திருக்குமே, இவங்க மட்டும் நம்ம கூட இல்லாமல் போயிட்டாங்களேன்ற தாட்டு வந்துச்சு, தொலைஞ்சிட்டேன்னு அர்த்தம். உனக்கு ஒன்று கர்த்தர் கொடுத்தாரா, அது பார்வைக்கு இன்பமாக இருக்காது. ஆனால் அது கூடவே இரு. அது சில நேரத்தில் முள்ளும் குறுக்குமா கூட இருக்கும், இருங்க. சிலருக்கு என்னன்னா, இல்லை ஊழியத்துக்கு இவங்க ஒத்தே வர மாட்டேங்கிறான், இருங்க. அது ஜீவ விருட்சம் கடைசியாக உனக்கு நித்திய ஜீவனை கொடுத்துரும். அதான், வேற வழி கிடையாது. அடுத்து சில நேரத்தில் உங்களை அறியாமலேயே கர்த்தருக்கு பண்டிகைன்னு கண்ணுக்குட்டி உள்ள வந்துடும், சபைக்குள்ள வந்துடும், கள்ளோபதேசம் வந்துடும், யாராவது கொண்டாந்துருவாங்க. வெரி கேர்ஃபுல். அது மோசேக்கு ஆல்டர்னேட் இல்லை, தேவனுக்கு ஆல்டர்னேட். நம்ம நினச்சிட்டு இருப்போம் அது மோசேக்கு ஆல்டர்னேட்டுன்னு. இல்லை, தேவனுக்கு ஆல்டர்னேட். தட்டி விட்டணும், இல்லை தேவன் தூரம் போயிடுவார், சபை விட்டு ரொம்ப தூரம் போயிடுவார். கடைசியாய் நீ சத்தியம் பேசு. சத்தியம் பேசுவதனால உனக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் எழும்பும், உன்னை கொலை செய்ய பார்க்கும், உன்னை மேலிருந்து கீழே தள்ள பார்க்கும். ஆனா ஒன்று மட்டும் நிச்சயம், ஒருவேளை தள்ளி கொன்றாலும் கூட நீ சத்தியத்துக்காக செத்த ஸ்தேவானாக தான் இருப்பாய். ஒருவேளை மறுதலித்தால் நீ தேமாவாய் மாறி போவாய். கர்த்தர் நம்ம நடுவில் உலாவி கொண்டிருக்கிறார். எல்லாம் நம்ம கிட்ட தான் இருக்கு. எதை புசிக்க போறோங்கிறது நம்ம கையில் இருக்கு. நம்ம ஜெபம் பண்ண போறோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, எங்கள் கண்களுக்கு முன்பாக தேவனாகிய கர்த்தர் வைத்திருக்கிறதான ஜீவ விருட்சத்திற்காக உமக்கு நன்றி. எங்களை விழப்பண்ண பார்க்கிற நன்மை தீமை அறியத்தக்க கனியை தொடக்கூட கூடாதுன்னு ஏவாள் சொன்னாங்கப்பா. நாங்க பார்க்க கூட கூட வேணாம் ஆண்டவரே, அதை உதறி தள்ளி விட்டு ஓடிடணும் ஆண்டவரே. பவுல் ஓடினா மாதிரி எங்களுக்கு தெரியாமலேயே கண்ணுக்குட்டி எங்களுக்குள்ள வந்துடக்கூடாது, எங்க சபைக்குள்ள எங்களுக்குள்ள வந்துடக்கூடாது. பொன் கண்ணுக்குட்டி, மாயையான கண்ணுக்குட்டி, ஆசீர்வாதமான கண்ணுக்குட்டி, ஏமாத்துகிற கண்ணுக்குட்டி வந்துடவே கூடாது ஆண்டவரே. அதை எப்படியாவது வெளியே தள்ளிடணும். அது எங்க பாளையத்துக்குள்ள வந்துட்டா நீங்க பாளையத்தை விட்டு வெளியே போயிருவீங்கப்பா.
எங்களுக்கு கண்ணுக்குட்டி வேணாம் ஆண்டவரே, நீங்க தான் வேணும். எங்களுக்கு பொன் கண்ணுக்குட்டி வேண்டாம், நாங்கள் கண்களால் காணாத தேவன் எங்களுக்கு வேண்டும். அந்த கண்ணுக்குட்டி வைக்கிற ஸ்தானம் எங்களுக்கு வேண்டாம், எங்க தேவன் இருக்கிற கிருபாசனம் எங்களுக்கு வேண்டும். அப்பதான்ப்பா நீங்க சொல்லுவீங்க, யாக்கோபே உன் கூடாரம் எவ்வளவு அழகா இருக்கிறது. கண்ணுக்குட்டி வெளியே போச்சுனா தான் எங்க கூடாரம் அழகா மாறும். எங்களுக்குள்ள உங்களுக்கு பிரியமில்லாத கண்ணுக்குட்டிகள் இருந்தா வெளியே போகட்டும் ஆண்டவரே. அது எவ்வளவு ஆசீர்வாதம் நாங்கள் நினைச்சாலும் அது எங்களுக்கு வேண்டாம். அதன் மூலமாக எங்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதங்கள் கிடைச்சாலும் எங்களுக்கு அது வேண்டாம். எங்களுக்கு தேவை நீங்க மட்டும்தான் ஆண்டவரே. கடைசியாய் நாங்கள் சத்தியத்தை பேசுகிறதுனால சத்ருவானால் பரவாயில்லப்பா. பவுல் சொல்ற மாதிரி சத்தியத்தை பேசுவதால் நான் சத்ருவானேனோ? நான் சத்தியத்தை பேசாம நல்லவனு பேர் வாங்குறதை விட சத்தியத்தை பேசி கெட்டவனு பேர் வாங்குறது நல்லது ஆண்டவரே. நான் சத்தியத்தை பேசாமல் உயிரோடு கூட இருப்பதை விட நான் சத்தியம் பேசி சாவது நல்லது ஆண்டவரே. உங்களுடைய கிருபையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வைராக்கியம் உள்ளவர்களாய் கடைசி வரைக்கும் வாழ்ந்து முடிக்க கிருபை பாராட்டும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.